மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்சிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லேயே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி. மேஷம் உங்களுக்கு நான் வந்து இந்த சனி பெயர்ச்சியில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டை பற்றின கிளாரிட்டியும் கொடுத்துட்டேன். 2ஆம் சுற்று வந்து யாருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க. இந்த மாதிரி 2ஆம் சுற்று வந்து இந்த மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இது நடக்குமா, அது நடக்குமா. ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் பர்த் சார்ட் எடுத்திங்கன்னா, ஜனன ஜாதகம்னு இருக்கு இல்லையா, அந்த ஜனன ஜாதகம் எடுத்திங்கன்னா மேஷ ராசியை சேர்ந்தவங்க சந்திரன், இங்கிலீஷில் வந்து மூன் போட்டிருக்கோம். அது வந்து அந்த டாப்பில், அதாவது இந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து டாப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து செகண்ட் பாக்ஸில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா டாப்பில் செகண்ட் பாக்ஸில் தான் சந்திரன், மூன், அதுதான் மேஷராசி. நீங்கள் ஜனன ஜாதகத்தில் அப்படி அந்த சந்திரனை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வீடு, அதாவது டாப் லெஃப்ட் கார்னரில் சனி இருந்தாலோ, இல்லை அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலையே சனி இருந்தாலோ, இல்லை அதுக்கு அடுத்து சனி இருந்தாலோ பிறக்கும்பொழுதே 7 சனின்னு அர்த்தம். ஒருவேளை சனி இன்னும் கொஞ்சம் பின்னாடியே இருந்திருக்கலாம். அது ஒருவேளை நீங்கள் ஒரு 10 வயசு 15 வயசில் சனி நடந்திருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேல்குலேஷன். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் ஈஸியாக 7 சனிங்கிற டோட்டல் ஹாரோஸ்கோப்லேயே வந்துடும். அதுதான் நான் உங்களுக்கு ஒரு முறை வெப்சைட்டில் அந்த அந்த ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக எடுத்துங்க. அதிலேயே வந்து நீங்கள் பிறக்கும்போது அந்த 7 சனி இருக்கிறத மார்க் பண்ணி காமிக்கும். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். மேஷ ராசிக்காரங்க எல்லாரும் வந்து இந்த 7 சனினால் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால், சனி வந்து ஒரு டெஸ்டிங் பிளானட். உங்களை வந்து ஏதாவது வந்து ஒரு ஒரு சோதனையை அவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அந்த சோதனையை வந்து இப்போது தங்கத்தை தான் வந்து பரிசோதிப்பாங்க. இது தங்கமா, தகரமா, இது உண்மையான தங்கமா, இல்லை கலப்படமா அப்படிங்கிற தங்கத்தை தான் சோதிப்பாங்க. யாரும் தகரத்தை, இரும்பை சோதிக்க மாட்டாங்க. ஏன்னா இரும்பு பார்த்தோன்னே தெரியாது இரும்பு தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் தங்கம் முலாம் பூசின ஒரு இரும்பாக இருந்தால் அப்போ தங்கம்னு சொன்னால் தான் டவுட் படுவாங்க. அது மாதிரி தான் அப்போ மேஷம் ஒரு டெஸ்டிங் பிளான்ட். சனி வந்து உங்களை சோதிக்க வர, நீங்கள் உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான ஆளா, நீங்கள் தகுதியானவரா, உங்களுடைய குணம், உங்களுடைய ஒரு வைராக்கியம், உங்களுடைய முயற்சி, ஸோ உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, உண்மையிலேயே நீங்கள் சின்சியராக ஏதாவது விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிற சனி சோதிக்க அந்த 12th ஹவுஸ்க்கு வந்திருக்கு. அப்போ என்ன எப்படி சோதிக்கும் அந்த 12th ஹவுஸில்? சறுக்கி விடும், வழுக்கி விடும். நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தடங்களை உண்டு செய்யும், தடைகளை ஏற்படுத்தும், தாமதத்தை ஏற்படுத்தும். உங்களை நல்லா சோதித்து பார்க்கும். மன உறுதியோடு இருக்கிறீங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறீங்க. அந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு ஒரு வேளை சரியாக வரல, அந்த நாளில் வந்து அது ஏதோ உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, சரியாக வரல. பட் அதை நீங்கள் செகண்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்களா இல்லையா? அதாவது நம்ம வந்து ஒரு தடவை விழுந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது. விழாமல் யாராலையும் எழ முடியாது. பட் நம்ம விழுந்து எழாமல் அப்படியே இருந்தால் மட்டும் தான் அது பாதிப்பு. மேஷம் இந்த முறை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து லூஸ் பண்ணுறீங்க, இல்லை டிலே ஆகுது, இல்லை தடை வருது, திரும்பவும் அதை எப்படி பிளான் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, அதுதான் மேஷத்துடைய சோதனை. இந்த சோதனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வழி கேட்டிங்க, இது எப்படி நம்ம வந்து தப்பிக்கலாம், இந்த மாதிரி கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா, சனினா என்ன, டெஸ்டிங் பிளான் சொல்லிட்டேன். மனதளவில் உறுதியாக இருக்கிறது. 2வது வந்து இந்த உங்களுடைய ஒரு பிரார்த்தனை எதுக்கு ஒரு பக்தி அப்படின்னா, இப்போது மேஷம் அப்படிங்கிறதுக்கு சந்திரன் மேஷத்தில் தான் மேஷ ராசி. அதுக்கு சனி வரும்போது மனதில் வந்து ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு 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 நடுக்கம், ஒரு பயம், ஒரு தேவையில்லாத அவநம்பிக்கை, இதெல்லாம் கொண்டு வரது அந்த சனி வந்து என்ன பண்ணும், நான் கிட்ட வந்துட்டேன், உன் மூடை ஸ்பாயில் பண்ணுவேன், உன்னை நான் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ண வைப்பேன், உனக்கு தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸை நான் கொடுப்பேன், உன்னை குழப்பி விடுவேன். அப்படி தான் சனி வந்து சோதிக்குது. ஸோ உங்கள் மனசு வந்து தெளிவாக இருக்கணும்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், மந்த்ராஸ் வந்து ஜபம் பண்ணலாம், நல்ல ஒரு வழிபாடு செய்யலாம், உங்களுடைய நம்பிக்கையுடைய கடவுளை நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மனதில் உறுதி ஏற்படும், உங்களுடைய சிந்தனை வந்து தெளிவாக இருக்கும், நீங்கள் எடுக்கிற முடிவு சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ தான் சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போ நம்ம மே மாதத்தில் அந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது
அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் வந்து நீச்சமாக தான் இருக்கார் இந்த மாதம் முழுக்க. உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒரு நீச்சமான வீடுனா என்னன்னா பலகீனமான வீடு. ஸோ எப்பவுமே ராசிநாதன்னா என்ன? சந்திரன்னா நான் சொன்ன மனசு. மனசுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து வீக்காக இருக்கும்போது ஒரு ஒரு உத்வேகத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு பலத்தை வந்து குடுக்குமானா கொஞ்சம் குடுக்காது. அப்பப்போ ஒரு தயக்கத்தை குடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய கன்ஃப்யூஷன்ஸை குடுக்கும். அப்போ இந்த மாதம் என்ன பிளான் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? புதுசா ஒரு விஷயத்துக்காக வந்து ரொம்ப தீவிரமா முயற்சி எடுக்கிறீங்க. லைக் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஜாப மாத்திருவோம். கண்டிப்பா ஒரு பிசினஸா பண்ணிடுவோம். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடுவோம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவோம். ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்துருவோம். இந்த மாதிரி புதுசா ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஜுவல்லா வாங்குவோம். வேற ஏதாவது ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்குவோம். ஒரு டிராவல் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா, அந்த சமயத்தில வந்து அந்த செவ்வாய் வீக்கா இருக்கும்போது என்ன பண்ணும், அதுக்கு வந்து ஒரு போதுமான சப்போர்ட்ட குடுக்காது. இவ்வளோதான் அதோட பாயிண்ட். ஸோ மேஷம் ராசியை பொறுத்தவரைக்கும், மே மாதத்தை பொறுத்தவரைக்கும் அது மேஷ லக்னமா இருந்தாலும் நீங்க பொருத்திக்கலாம். மே மாதத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாயுடைய பலம் பெருசா இல்ல. அடுத்தடுத்த டிரான்சிஷன் நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. ராகுக்கு எதுவும் இடம் மாறுறாங்க. அதில ராகு வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் பரவால்ல. ஃபேவரா தான் வராரு. பட் கேது நல்ல பொசிஷன்ல வரல. அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னா குரு. மேஷத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் வந்து குரு. குரு பலம் இருந்தால், குருவுடைய அருள் இருந்தால், எப்பவுமே மேஷத்துக்கு வந்து ஒரு ரொம்ப நெனச்சது நடந்தது. நான் செஞ்ச முயற்சி எனக்கு கிடைச்சது. சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நியூஸ சொல்வீங்க. பட் குரு இப்போ 3rd ஹவுஸ்ல போறாரு. 3ஆம் இடத்துல குரு. சுபகிரகங்கள் எப்பவுமே ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. ஸ்தான பலம்னா என்னன்னா, அவங்கவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்கவங்க இருக்கணும். சுபகிரகங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு அசுப ஸ்தானத்தில போய் பவர்ஃபுல்லா அது வந்து ஆக்டிவா இருக்காது. இப்ப ஒரு ஒரு நல்லவன், ஒரு கொஞ்சம் கலந்த ஒரு மனிதன் எடுத்துக்க 2 விதமா பிரிச்சேன். ரொம்ப நல்லவன். இந்த ரொம்ப நல்லவன்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். பெஸ்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பங்க்சுவலா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும், ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தா தான் அவனால கரெக்ட்டா ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும். அதுதான் இந்த குரு, சுக்கிரன், புதன்லாம் வந்து சுபகிரகங்கள். இப்ப அசுபர்கள் அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஒரு கலப்படம் கொண்ட ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? சூழ்நிலை சரியில்லைனாலும் அவன் ஆக்டிவா அந்த 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 விஷயத்த முடிக்கக்கூடிய சக்தி உடையவரா இருப்பாங்க. அது மாரி எல்லாமே அன்ஃபேவரா இருந்தாலும் அத வந்து எடுத்துக்கக்கூடிய பழக்கத்த உடையவங்களா இருப்பாங்க. அப்ப நீங்க அந்த வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். சுபகிரகமான குரு 3rd ஹவுஸ்ல நகரும்போது, உங்களுக்கு வந்து குருவுடைய பலம் குறையுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்காக அத நெகட்டிவ் பண்றதில்ல. மத்த பிளானட்ஸ பார்த்தீங்கன்னா, சனி 12th ஹவுஸ்ல, சுக்கிரனும் 12th ஹவுஸ்ல. ஸோ ஓவராலா மேஷத்துக்கு வந்து நீங்க ஃபேமிலி எடுத்துங்க, பிசினஸ் எடுத்துங்க, ஜாப் எடுத்துங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா எடுத்துங்க, ஸ்டூடண்ட்ஸா எடுத்துங்க. எத எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு செக் வச்ச மாரி ஒரு குழப்பமா அப்படியே போயிட்டு இருக்கு. ஏன்னா, இன்னும் வந்து செட்டில் ஆகல. எந்த டிரான்சிஷனும் வந்து இன்னும் செட்டில் ஆகி அது ஒரு சார்ஜ் எடுக்காது. இந்த மே மாதத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு மாரி நகர்வுல இருக்கு. நெறைய மாற்றங்களுக்கு கன்னா பின்னான்னு எல்லாருமே யோசிப்பாங்க. நெறைய மாற்றங்கள். இது நடந்துருமா? அது நடந்துருமா? இப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா? கன்னா பின்னான்னு போகும். ஸோ அது வந்து முதல்ல ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகி தான் அது ரிசல்ட்ட குடுக்க ஆரம்பிக்கும். மே மாதம் இஸ் நாட் அ வெரி குட் மந்த் ஃபார் மேஷம் ராசி, மேஷம் லக்னம் டு டேக் நியூ டிசிஷன்ஸ் ஆர் டு மூவ் ஃபார்வர்ட். என்ன பொறுத்தவரைக்கும் மே மாதம் என்ன செய்யலாம்னா, அவங்க வேலைய என்ன செய்றீங்களோ அத அப்படியே செய்றது நல்லது. முக்கியமான தவிர்க்கவே முடியல. நாங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல. வி ஹேவ் டு டூ இட். அப்படின்ற ஒரு சிட்யூவேஷன் வந்தா, சாமர்த்தியமா சிந்திச்சு செய்யலாம். அந்த துறையை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் உடைய அட்வைஸ கேட்டு நீங்க வந்து ஃபார்வர்டா மூவ் பண்ணலாம். பெஸ்ட்டா இருக்கும். நீங்களா வந்து எனக்கு இது தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நான் செய்றது பெஸ்ட்டா இருக்கும். என் நாலேட்ஜ்க்கு இது பெஸ்ட்டா தெரியுதுன்னு நீங்களா ஒண்ணு பண்ணாம, ஒரு ஒப்பீனியன கேட்டு பண்றது நல்லதுன்னு என்னுடைய சஜஷனா நான் சொல்றேன். குறிப்பா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம்ல இந்த முறை வந்து இதில வந்து 1, 2, 3 எந்த ரவுண்டா இருந்தாலுமே சுக்கிரன் 12th ஹவுஸ்ல இருக்காரு. கொஞ்சம் விரயம் இந்த எப்படியும் மே மாசம் உங்களுக்கு காமிக்கும். கொஞ்சம் விரயம் இருக்கும். திடீர் விரயம், திடீர் செலவு அப்படி கொஞ்சம் வரும். அண்ட் குறிப்பா வந்து இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரும் திடீர்னு. அது பார்ட்னர் மூலியமா வரலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமா வரலாம், வொர்க் மூலியமா வரலாம், ஹெல்த் மூலியமா வரலாம். சடனா ஒரு ஸ்ட்ரெஸ் மாரி வரும். ஏன்னா சுக்கிரன் 12th ஹவுஸ்ல இருக்காரு. ராகுவோடயும் இருக்காரு. ராகு விலகிறாரு. பட் இருந்தாலும் வரும். அதனால இந்த சமயத்தில என்ன பண்ணா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டா, ஏன்னா இது வந்து மேஷ ராசிக்காரங்களால வந்து கோவமே படாததுங்கன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அது என்ன சொன்னாலும் அது நடக்க போறதில்ல. கொஞ்சம் வேகமா ட்ரிகர் ஆகுற ஒரு ராசி வந்து மேஷம் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள வந்து நீங்க டைவர்ட் பண்ணிக்கலாம். அந்த டைவர்ஷன் எப்படி கொண்டு போலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல உங்கள டைவர்ட் பண்ணி, தினமும் ஒரு 15 மினிட்ஸ் இதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ தினமும் காலையில, மாலையில இப்போ சூரிய வெளிச்சத்துக்கு ஒரு முறை, சந்திர வெளிச்சத்தில ஒரு முறை. ஸோ சூரிய காலம், சந்திர காலம். பகல், இரவு. மாலைன்னு வச்சுங்க மாலை. ஸோ 6:00 மேல ஒரு 15 மினிட்ஸ், மார்னிங்கில ஒரு 15 மினிட்ஸ். நீங்க குளிச்ச பிறகு நல்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா அமைதியா தியானம் பண்ணி, மந்திரம் ஜெபம் பண்ணி, கொஞ்சம் நல்ல பிரார்த்தனையில ஈடுபட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த டே ஃபுல்லா அந்த அந்த சூரிய வெளிச்ச காலம் ஃபுல்லா அன்வான்டடான பிரஷர், அன்வான்டடான ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்க வெளிய வருவீங்க.
அதே தான் சந்திர காலத்துக்கும் நீங்கள் பண்ணணும். மன அமைதியாக தூங்க, மன அமைதியாக இருக்கிறதுக்கு. அப்போ அந்த சமயத்தில் கெட்டது நடக்காதான்னு கேட்டால் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் எழுதுனதால் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணால் தான் பிரச்சனை பெருசாகும். நீங்கள் ரியாக்ட் பண்ணனா குவைட்டாக காமாக இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ மொத்தத்தில் நான் இதை வந்து கம்பைண்டாக தான் சொல்கிறேன். குறிப்பாக வந்து நான் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நான் சொல்ல விரும்புகிற விஷயம், மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி ஒரு பிளானோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு பிளானோ, இல்லை இருக்கிற சேவிங்ஸை கொண்டு போய் ஏதாவது பிளானோ பெருசாக பண்ணாதீங்க. கொஞ்சம் எதுவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுது. ஏன்னா நிறைய பேர் இந்த 7 சனி வரும்போது தான் வீடு கட்டுவாங்க. எப்போவுமே இந்த சனி வந்து 12th ஹவுஸில் வரும்போது இந்த பள்ளம் எடுக்கிறது, குழி எடுக்கிறதுலாம் வந்து செய்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதுவும் பர்டிகுலர் 60+ இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பற்றி நல்லா திங்க் பண்ணி உங்கள் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக இருக்குது, எந்த கவலையும் இல்லை, என்னோடய பிளானட்டரி பொசிஷனே சூப்பர் அப்படின்னா அது நீங்கள் யாரையாவது கன்சல்ட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க. ஸோ மொத்தத்தில் மேஷம் மே மாதம் அப்சர்வ் பண்ணுற ஒரு மந்த்து தானே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமாக எல்லாமே மடமன்னு செய்யக்கூடிய மாதம் இல்லை. ஒருவேளை சில பேருக்கு சூழ்நிலைகள் தள்ளப்படுது, வேறு வழி இல்லை, நாங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும், நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும், நான் இந்த ஜாபுக்காக போய் ஆகணும், நான் இந்த இடத்துல வந்து மைக்ரேட் ஆகணும், நான் இந்த ட்ராவல் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும்னா டூ சின்சியர் ப்ரேயர்ஸ், கொஞ்சம் தான தர்மம்லாம் பண்ணுங்கள். இல்லாத ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க, முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, நீடி பீப்புளை வந்து காப்பாற்றுங்க. இதெல்லாம் செய்துவிட்டு நல்ல பிரார்த்தனையோடு அந்த முயற்சி எடுங்க. அட்லீஸ்ட் எந்த தடையும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி வந்து நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடியாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக மே மாத பலனை பொறுத்த வரைக்கும் குரு மாறுறாரு, லாட்ரி அடிச்சிடுமா. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது. பெரிய அமௌண்ட் அதுக்காக செலவு பண்ணாதீங்க. அந்தந்த ஊரில் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு என்ன இருக்கோ அதுதானே. ஸோ ஏதோ குறைஞ்சபட்சம் இது லாட்ரினா வெறும் இந்த ஜாக்பாட் அடிக்கிறது மட்டும் கிடையாது. சில பேருக்கு லக்காக நல்ல நட்பு கிடைக்கலாம், சில பேருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் தானே. ஒரு அதிர்ஷ்டம் என்பது என்னென்னா, நம்ம ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக வந்து கனவு காண்டிகிட்டே இருப்போம். இது நடக்குமா, அது நடக்குமா, நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்குமா. ஒரு ஏக்கம் தானே அது. ஒரு மாதிரி ஒரு ஏக்கம், திடீர்னு மேஜிக் மாதிரி நடக்கும். அதுதான் அந்த அதிர்ஷ்டம். அது வெறும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு லாட்ரி அடிக்கும், அது வந்து நமக்கு வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கும், அப்படி மட்டும் கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். அதுதான் ரிஷபத்துக்கு நான் சொல்கிறேன். மே மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில், சனியோட கன்ஜெக்ஷன் மந்த் ஃபுல்லாக இருப்பார் ஆல்மோஸ்ட். ராகுவும் வெளியே வேலைக்கு போயிடுறாரு. ராகு உங்களுக்கு 10th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கிறாரு. ரொம்ப ஒரு யோக கிரகம் 10லையும் லக்ன அந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா மற்றொரு யோக கிரகம், இயற்கை யோக கிரகம் வந்து ராகு 10ல் வந்துடுவார். அந்த யோக கிரகம் சொல்லக்கூடியதே வந்து ரிஷபத்துக்கு சனி. அவர் வந்து 11th ஹவுஸில் சுக்கிரனோட கன்ஜெக்ஷன். புதன் நகர்வு இருக்குது, அது 12th ஹவுஸில் வரும், அப்புறம் 1st ஹவுஸ் வருது, பெரிய பாதிப்பு இல்லை. சூரியன் வந்து மிட் ஆஃப் மேலே வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு வருவார். அதான் வைகாசி மாதம்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் நல்ல ஒரு பலன் தான் கொடுக்கும். குரு டிரான்சிட் May 15th, அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். வாக்குஸ்தானத்துக்கு வராரு. உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு ரிஷபத்துக்கு குரு வராருன்னு சொன்னோம்னா நல்ல வார்த்தை வரப்போகுதுன்னு அர்த்தம், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருக்கும், நீங்கள் சொல்கிறது நடக்கும், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கிளிக் ஆகும், நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க இந்த சமயத்தில் பாசிட்டிவாக பேச கற்றுக்கணும். டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஏதாவது ஒரு அசுப கிரகங்கள் வந்து உங்களுக்கு 2nd ஹவுஸில் இருந்து வாக்குஸ்தானம் எப்பவுமே நெகட்டிவாக பேசுறது, கெட்டதை பேசுறது, அட்வர்ஸாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இருந்தாலும் கூட இந்த முறை வரக்கூடிய குரு பயிற்சி அதுவே பண்ண வைக்கும். அதுவே உங்கள் எமோஷன்ஸை வந்து பாசிட்டிவாக கொண்டு வரும். பட் நீங்களும் இதான் சமயம், நல்லதை வந்து அதான் சொல்லுவோம் இல்லையா, நல்லதை வந்து சொல்கிற நேரம் இது. ஸோ May 15th வந்து குரு வராருன்னு சொன்னால் நல்லதை சொல்ல அது நடக்க ஆரம்பிக்கும், பலிக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டு செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார். பட் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மட்டும் சின்ன பாதிப்பு இருக்குது. இப்போ ஓவரால் ரீடிங்கில் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் ரிஷபத்துக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்கிறேன். மே மாதம் இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதோ ஒன்று மிராக்கலாக நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. சம்திங் என்ன தசாபுத்தி நடந்தாலும், எப்படிப்பட்ட ஹாரோஸ்கோப் இருந்தாலும் மினிமமாக ஏதாவது பண்ணும். ரிஷபராசிக்கு ஒரு மினிமம், ஏதோ ஒரு மினிமமாவது பண்ணும். அது உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு தயாராக இருங்க. ஈவன் உங்கள் சப்ஜெக்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பு நல்லா தசாபுத்தி நல்லா மேட்ச் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராடியாக ரிசல்ட்ஸை கொடுத்துரும். கல்யாண விஷயத்துக்கு வந்து ஆக்சுவலாக ரெடியாக இருப்பீங்க, அது நடக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்குது. செவ்வாய் கொஞ்சம் அது நீச்சமாக இருக்கிறதுனால என்னென்னா, இந்த ஒரு பெண்களுக்கு வரன் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பெண் இருக்காங்க, அவங்க ரிஷபராசியாக இருக்காங்க,
வரன் பார்க்குறீங்க. ஒரு நல்ல ஆண் வேணும், ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். இந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது ஒரு நிறைவா ஒருத்தர் வரமாட்டார். நிறைவானா நீங்க ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பீங்க. இப்படி படிப்பு இருக்கணும், இப்படி தோற்றம் இருக்கணும், இப்படி வந்து ஒரு பர்சனாலிட்டியா இருக்கணும், இப்படி கேரக்டரா இருக்கணும், இப்படி டேலண்ட் இருக்கணும், இப்படி ஸ்கில் இருக்கணும், இப்படி ஹாபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பீங்க. அதில வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒருத்தர் வருவாரா அப்படின்னா, ஐ வில் புட் எ கொஸ்டின் மார்க். ஏன்னா அங்க செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கிறதுனால, என்ன இது இல்லையே, என்ன இப்படி இருக்காரு, என்ன ஷார்ட்டா இருக்காரு, என்ன தின்னா இருக்காரு, என்ன ஹாபீஸே இல்லையா, அதர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையே, கமாண்டிங்காக இல்லையே, பர்சனாலிட்டியாக இப்படி ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்படி இப்படி வரும். அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மே மாதம் அதுக்கு சரியான டைம் இல்லை. பட் இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்கலாம், பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சரியான நேரமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் அது. ஏன்னா உங்களுக்கு சூரியனுடைய டிரான்சிட்டும் நடந்துடும், குருவுடைய டிரான்சிட்டும் நடந்துடும். நினச்ச இடத்துல போய் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும், நினச்ச எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ளே த்ரூ பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு டைம் இது. எஜுகேஷன் லோன் வேணுன்றவங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். மேரேஜுக்கு லோன் வேணும்னு மேரேஜ் லோனு, வெஹிக்கிள் வேணுமா வெஹிக்கிள், வீடு வாங்கணுமா வீடு வாங்குறது, ஏதோ ஒரு லோன் வேணும். பக்காவாக குரு செகண்ட் ஹவுஸில் பணத்தை கொண்டு வந்து நிரப்பி கொடுத்துருவார். யார்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, இது வரைக்கும் யார்ட்டையும் ஹெல்ப்பே கேட்டதே லைஃப்பில். ஏன்னா ஸ்திரராசி ரிஷபராசி. ஸ்திரராசினா தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிற ராசி தான். யார்கிட்ட போய் கெஞ்சிறது, யார்கிட்டையும் போய் ஒரு மாதிரி ஒரு போராட்டம்லாம் கிடையாது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க பக்கத்தே இருக்க வீட்டை உதவி கேட்டால் கூட நடந்திருக்கும், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி தன்மை தான் அது. பட் இந்த முறை ஒரு உதவி கேட்குறீங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் கேட்காத நம்பர்கிட்ட, இல்லை கேட்காத ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டால், குரு செகண்ட் ஹவுஸ்க்கு வராது இல்லையா, நீங்கள் கேட்டு ஒருத்தர் மேக்ஸிமம் 90% இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் சான்ஸ். ஸோ உதவி கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, மனிதர்களுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஈகோ வேஸ்ட்டு. நம்ம கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கிடைச்சா சந்தோஷப்படுங்க, உங்கள் கிராட்டிடியூடை காட்டுங்க. கிடைக்கலையா அடுத்த முயற்சி எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இது ஒரு சரியான நேரமாக நான் மார்க் பண்ணுறேன். மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இல்லத்தரசிகள் பெண்கள் மனம் ஏதோ ஒரு வகையில், அது வந்து எல்லா வகையிலையும் திருப்தியாக இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க பர்சனல். பட் அட்லீஸ்ட் வந்து ஃபைனான்ஷியலாக, அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஃபைனான்ஷியல், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வெஹிக்கிள், ஒரு ஒரு நல்ல ஒரு மொபைல், ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ஜுவல் வாங்குறீங்க, ஹாப்பியாக ஒரு டூர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் அது கொஞ்சம் ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு புகழ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் இந்த நேரம் நல்ல நேரம். ஏன்னா அடுத்து 7 சனி வந்துடும். ஸோ இந்த நேரம் நல்ல நேரம். நீங்கள் வந்து உங்கள் முயற்சி ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு துவக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பிளான் வச்சுருக்கீங்க, இல்லைனா பசங்கள்லாம் சொத்தை பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்னு தோணுது, ஃபேமிலியோட போயிடலாம், பசங்களாம் கூப்பிட்றாங்கன்னு தோணுது, அந்த மாதிரி பிளான் இருந்தாலும் ஓகே தான். நிறைய பேர் இல்லை மெசேஜ் வர போட்டுருந்தீங்க, சீனியராக நீங்கள் வந்து 60 தான் சொல்கிறீங்க, 80 ஏன் சொல்ல 70 தான், சீனியர்னு சொல்கிறது அபவ் 60 எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அப்புறம் ஆரோக்கியம், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு இது நல்ல நேரம். என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து டயக்னாஸ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைம். ஸோ கரெக்டான டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஷன்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சரியான மருத்துவரை சந்திக்கிறதே ஒரு பெரிய லக்கு தான் என்ன கேட்டால். ஏன்னா எல்லா மருத்துவர்களுக்கும் எல்லாம் அதை படிச்சிருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, ரொம்ப கிளியராக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம நேரம் நல்லா தான் கரெக்டாக அவங்ககிட்ட வந்து நம்ம விஷயத்தை சொல்ல வைக்கும், அந்த டெஸ்ட் போட்டு கரெக்டாக காமிக்கும், அதுக்கு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண அவங்க மருந்து வேலை செய்யும். சில பேர் பாதிலே மருந்தெல்லாம் விட்டுடுவாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள்லாம் அது கண்டினியூ கூட பண்ண மாட்டாங்க, வேறு டாக்டர் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மெடிக்கல் விஷயத்தில் வந்து அது வந்து ஒரு ப்ரூவன் சைஸாக இருந்தாலும் கூட அதை வந்து நமக்கு சரியான டாக்டர் மீட் பண்ணால் தான் நமக்கு அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இப்போ ரிஷபத்துக்கு இது ஒரு நல்ல டைம். நீங்கள் வந்து சந்திக்கிற ஒரு மருத்துவர் உங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான வைத்தியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியுது. ஸோ ஓவராலாக இது ஒரு 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 அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ, உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை மனப்பூர்வமாக நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க, ரிஷபராசிக்கு வந்து இந்த லக்கெல்லாம் நல்லா அடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு ரெமெடி இருந்தால் சொல்லுங்களேன், அப்படி இப்படின்லாம் கேட்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், ஆத்மாத்மான ஒரு வழிபாடு, ஒரு கடமைக்குன்னு ஒரு வழிபாடு செய்யாமல், ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாரே நம்ம போய் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும், அப்புறம் வந்து நம்ம வந்து கோயிலில் போய் இந்த பூஜை பண்ணணும், அந்த அர்ச்சனை, இப்படிலாம் இல்லாமல் ஆத்மாத்மா நீங்கள் வந்து ஒரு பக்தியை வந்து கடவுள் முன்னாடி செலுத்தி உங்களால் முடிஞ்ச, அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் நீங்கள் வந்து கையேந்திரீங்க. ஏன் ஏந்திரீங்க? கடவுள் வந்து எல்லாம் வல்ல இறைவன், சக்தி உடையவர், நம்ம கேட்கறத கொடுப்பார் அப்படிங்கிறத நம்புறீங்க.
இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பெரிய பதவியில் இருக்கலாம், நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் பெரிய பலசாலியாக நினைக்கலாம், நீங்கள் பெரிய புத்திசாலியாக நினைக்கலாம். ஆனால் பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் யூ ஆர் நத்திங். அதுதான் உண்மை. நான் அப்படி தான் நினைப்பேன். நான் வந்து ஒரு ஜீரோன்னு தான் நினைப்பேன். ஜீரோன்னு நினைக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டிவேஷனை கொடுத்துக்க நம்ம ஆக்டிவாக இருக்கும். அவர் ஆக்டிவேஷன் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது லைக் தட். ஸோ நீங்கள் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஒரு சின்சியர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து கடவுள் முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு உங்களை நினைக்கிறீங்களோ, நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தர் உதவி கேட்பாங்க. ஸோ சப்போஸ் நம்ம ரோட் சைடு போகிறோம், யாரோ ஒரு பசின்னு கேட்குறாங்க, நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லை அவங்க நினைக்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க, இவங்களுக்கு கொடுக்குற சக்தி இருக்குது, அதனால அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறத செய்யுங்க. நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிஷபம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன. தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுனம் வந்து தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த அஷ்டம சனிலாம் முடிஞ்சு இப்போ டிரான்சிஷன்லாம் இன்னும் அடுத்தடுத்து அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. சனி 10th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புதனுடைய டிரான்சிட் 2 முறை இருக்குது. ஒன்று வந்து மேஷத்துக்கு வந்துடும், மீனம்லேருந்து மேஷம் 6th ஆஃப் மேலே பொசிஷன் எடுத்துருவார். மறுபடியும் மேஷம் டு ரிஷபமும் மறுபடியும் ஒரு இடம் வரும். அவர் எங்கே போனாலும் கவலை இல்லை. ஒருத்தரை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லாம். அவர் யாருன்னா அவர் தான் புதன். ஏன்னா புதன்னா புத்தி. புத்தி உள்ள மனிதனுக்கு எங்கே போனாலும் வெற்றிகள் உண்டு. புத்தி உள்ள மனிதன் எங்கே போனாலும் மரியாதை உண்டு. ஒரு அறிவுடைய மனிதன் எங்கே சென்றாலும் அந்த கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் புதன். புதன் வித்யாகாரகன், புதன் புத்தி, புதன் நாவன்மை, புதன் வந்து சக்திசாலி, புதன் வந்து சமயோஜித புத்தி உடையவன். அந்த மாதிரி ஒரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் பிறக்கிற மிதுன ராசி புதனுடைய டிரான்சிட் எங்கே நடந்தாலுமே அதோட அட்வான்டேஜ் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்குது? ஜென்மத்தில் வந்து குரு வந்துடுவார், எப்படியும் நெருங்கிட்டார் உங்களுக்கு. அதாவது மே மாதத்தில் வந்து அந்த முதல் 15 நாட்களே வந்து குரு கிட்டத்தட்ட அவருடைய பார்வையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆக்டிவேஷனுக்கு ரெடி ஆகிடுறாரு. நான் இப்போ ஒரு வீடு வந்து நம்ம கிரகப்பிரவேசம் செய்கிறோம் அப்படின்னா அப்பப்போ அன்றைக்கா போய்ட்டு நம்ம வந்து ஒரு வாசக்காலை வைப்போம், அன்றைக்கா ஒரு ஜன்னல் வைப்போம், கிடையாது. முன்னாடியே எல்லாம் ரெடியாக இருக்கும், நம்ம போய் ஒரு ஓப்பனிங் செரமனி மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி தான் இது. ஸோ குரு அது உள்ளே வரப்போகிறார், மிதுனத்துக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்னா முன்னாடியே அவர் ரெடி பண்ண போகிறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம குரு வந்து ஒரு வனவாசம், ஒரு வனம் அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து. பொதுவாக ஜென்ம குரு என்பது ஒரு வனவாசம், ஒரு வனம் என்பது பொது கருத்து. பட் மிதுனத்தில் வந்து குரு வர்றது வந்து அந்த பொது கருத்துக்கு ஒப்பிட்டால் அது ஒத்து போகுமா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மிதுனத்துக்கு அவர் கேந்திராதிபதி, லார்ட் ஆஃப் 7 and 10, அவர் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா அவரோட பார்வை எங்கே விழுதுன்னு பாருங்கள். 7th ஹவுஸில் விழும், கூட்டாளி, பார்ட்னர்ஷிப். அடுத்து அவர் வந்து லார்ட் ஆஃப் 10, 10 கூடியவன், தொழில். சந்திரன் மிதுனத்தில் இருக்குது, சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுக்கிறார். சந்திரனை போய் அவர் ப்ரெஷர் கொடுப்பாருன்னு அர்த்தம். சந்திரன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் குருனா என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பிளானெட் வந்து சந்திரன் மேலே போய் பொசிஷன் எடுத்ததுன்னா உங்கள் மைண்ட் இருக்கு இல்லையா, உங்கள் மைண்ட், உங்கள் மனசில் வந்து ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜியை போய் அப்படி ஸ்பார்க் மாதிரி அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணு, விடாத, முயற்சி எடுத்துரு, ஜெயிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் நமக்கு தேவையே, நமக்கு லைஃப்பில் தேவையே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. திடீர்னு ஒருத்தர் கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு இது நடக்க போகுது, உனக்கு இது கிளிக் ஆகிடும், நீ டேலண்டடு, உனக்கு இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக செய்தி சொல்கிறேன். எப்படி இருக்கும்? காலையில் நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு குட் விஷஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. அதுதான் இந்த மிதுனத்துக்கு இந்த குரு வந்து உள்ளே வர ஒரு நேரத்துடைய ஒரு ஆக்டிவேஷன். நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கணும். மிதுனமா சரி, அப்போ நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு டவுட் மைண்ட் இருந்தது, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது ஓகேவா இல்லையா, இது வந்து அக்செப்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, எப்படி பண்ணலாம், ஒரு மாதிரி ஒரு ஆசிலேஷன் மைண்ட் வந்து அப்படியே டூ அண்ட் ஃப்ரோவில் போயிட்டே இருக்குது. பட் இந்த முறை வந்து அந்த குரு வரும்போது நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் எஸ் ஐ வில், ஐ கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிசல்ட்ஸை கொடுத்துரும். அது வந்து இந்த முறை வந்து ஒரு பாசிட்டிவாக நான் வந்து பார்க்குறேன் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் 10th ஹவுஸில் சனியோடு இருக்கிறது பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. கெரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இதை விட்டால் வந்து இந்த மாதத்தை விட்டால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடுறவங்க, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சேஞ்ச், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு ஜாபில் சேஞ்ச் வேணும், மைக்ரேஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு 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 எக்ஸாமை வந்து நான் வந்து எழுதி கிளியர் பண்ணி நான் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் போய் படிக்க போகிறேன், நான் மைக்ரேட் பண்ணணும், ஒரு ஜாபுக்காக மைக்ரேட் பண்ண போகிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ரிலேட்டட் டு யுவர் கரியர், ரிலேட்டட் டு யுவர் அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆர் வெஹிக்கிள், அது மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா மே மந்த் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மந்த் இது. நிறைய பேருக்கு வீடு டக்குன்னு அமைஞ்சிரும். டக்குன்னு அப்படி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க, வீடு பார்த்துட்ருக்கேன், வீடு தேடிட்டு இருக்கேன், வீடே அமையல,
ப்ராப்பர்ட்டி அமையல, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், எதையுமே திருப்தி இல்லை, அதிருப்தியாக இருக்குது. சுக்கிரன் எங்கே இருக்கார் பாருங்கள், 10ல் இருக்கார், எக்ஸால்ட்டு. அவர் பார்வை 4ல் விழுது, சுக்கிரன் பார்வை 4, சனி பார்வை 4. நீண்ட நாள் தடைகள், நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாளாக நடக்கலை. கேதுவும் உங்களுக்கு டிரான்சிட் ஆகிடுறாரு, உங்களுக்கு 4th ஹவுஸ்லேருந்து மூவ் பண்ணுறாரு உங்களுக்கு. அப்போ என்ன நடக்குது, நடக்காத விஷயங்களை நடக்க வைக்கிற சுக்கிரன் பார்வை விழுந்துடும். குரு வந்து கேந்திராதிபதி உங்களுக்கு ஸ்கொயரில் வராரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 கிளியரான கால்குலேஷன் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து மிதுனத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா திருமண விஷயங்கள். 7th ஹவுஸ் பாக்ஸ் கிளியர், அங்கேயும் குரு பார்வை வருது. ஸோ திருமணம் வந்து யாரெல்லாம் வந்து மனசில் வந்து நான் இப்போ வந்து சில பேர் செல்ஃபாகவே ஒரு தடையாக இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு இப்போ வேணாம், நான் வந்து படித்து முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து நல்ல வேலையில் இப்போ வந்து தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து நல்ல ஜாபில் நல்ல ஒரு இன்கமில் நல்ல ஒரு இதில் வந்து ஸ்டேட்டஸில் வந்து தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து சமயத்துக்கு ஒத்து போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த வயசுக்கு ஒரு வாழ்க்கைன்றது தான் சரின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை செஞ்சால் தான் அது பண்ணுவேன், அதை செஞ்சால் தான் இதை பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்தந்த வயசுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்ச பிறகு தான் சந்தோஷமாக அனுபவிப்போம்னு நினச்சி நம்ம ஒரு காலத்தில் வெயிட் பண்ணோம்னா அது ஒரு 60 வயசு ஆகிடுச்சுன்னா ஹெல்த் இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி நான் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணத்துக்கு ஒரு வயதில் இருக்கீங்க, ஒரு பிளானில் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒரு சஜஷன் தராங்கன்னா நீங்கள் உங்கள் தசாபுத்தி மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது கரெக்டாக இருக்குது, ஹாரோஸ்கோப்லேயும் க்ளீனாக இருக்குது, 7th ஹவுஸ் 8th ஹவுஸ் க்ளீனாக இருக்குது, 2nd ஹவுஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது, 5th ஹவுஸில் தோஷமே இல்லை, நெகட்டிவ் பிளான்ஸில் கன்ஜெக்ஷன் கிடையாது, பார்வெல்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சான்ஸ் நீங்கள் எடுத்துக்கலான்றது நான் சொல்கிறேன். அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த முறை இந்த மிதுனத்துக்கு ரொம்ப ஃபேவராக வரும் மேரேஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மிதுனம் எப்பவுமே வந்து ஒரு 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 இண்டிபெண்ட்டாக நிறைய விமன்ஸ் நான் பார்த்துருக்கேன். இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணுவாங்க, ஒரு சின்னதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு சின்னதாவது ஒரு ஒரு ஷாப் நடத்துவாங்க, ஏதாவது ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து மிதுனத்துடைய ஆக்டிவேஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த முறை வந்து அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்டிவேஷன்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுற விஷயங்கள்லாம் நல்ல பெரிய ஒரு க்ரௌடு கிடைக்கும், நிறைய பேருடைய பாராட்டு கிடைக்கும், நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயம் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, உங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க, உங்களை வந்து அவங்க வந்து என்டர்டெயின் பண்ண ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறிட்டு வருது. அதுவும் வந்து பெண்களுக்கு குறிப்பாக அந்த மாதிரி ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை கொடுக்குது. ஏன்னா மிதுனம் வந்து எதுலேயுமே ஒரு திருப்தி அடையாத ஒரு ராசி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு மனதை திருப்திப்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கிட்டு வருது. ஸோ மேரேஜை பற்றியும் சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் ஆர்வம் இருந்தால் புலி மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்படியே இன்னும்ட்டு அப்படியே ஒரு புலி மாதிரி ஒரு வேட்டை மாதிரி. அது ஆர்வமே போயிடுச்சுன்னு சொன்னோம்னா அப்படியே டார்டாய்ஸ் மாதிரி தூங்க வேண்டியது தான், கம்முன்னு தூங்க வேண்டியது தான். சைலண்ட்டாக இருக்குது, ஸ்லோ மூமெண்ட், வெரி ஸ்லோ மூமெண்ட். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து தியரட்டிக்கல் சப்ஜெக்டை விட ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்க. சும்மா கதையாக ஏதாவது வந்து சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் கவனிக்கிறதுல ஆர்வம் குறையும். பட் ப்ராக்டிக்கலாக அதே விஷயத்தை வந்து அப்ளை பண்ணி காமிக்கும் போது அதில் வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நடைமுறையில் வாழ்க்கையை வந்து அனுபவ அறிவுலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு ராசி தன்மை. ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுவும் ரொம்ப ஒரு ஃபேவராக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ஹெல்த்தை பற்றி யோசிச்சு பார்த்தேன், என்ன ஏதாவது பாதிக்குமான்னு சொல்லிட்டு. கேது வந்து டிரான்சிட் நடக்குது இந்த மாதம். மே மாதம் வந்து கேது டிரான்சிட் நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைலாம் வெளியே போக போகுது. சில பேருக்கு வாயு தொந்தரவு நிறைய மிதுனத்துக்கு கொடுத்துரும். மிதுனம்னாலே வாத உடம்பு, பாடி டைப்பே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு மாதிரி ஒரு மீடியம் வெயிட்டில் தான் இருப்பாங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் காற்று தொந்தரவு இருக்கும், வயிற்றில் இருக்கும். சில பேருக்கு பிடிப்புன்னு சொல்லுவாங்க, வாயு பிடிப்புன்னு சொல்கிறது, சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி சொல்கிறது, நியூரோ சிஸ்டமில் வந்து நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணலாம் மிதுனத்துக்கு உண்டு டிஃபால்ட்டாக. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும், அதுக்கு சரியான மருந்து கிடைக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையான உணவும் இயற்கையான மருத்துவம் கையாளுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காற்று ராசி ப்ளஸ் வந்து ஜெமினி, அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல சுவாசம் தான் உங்களுக்கு வந்து நோயிலேயே எல்லாத்தையும் குணப்படுத்தும். நல்ல ஒரு மலர்களுடைய நறுமணம், நல்ல ஒரு இலைகளுடைய நறுமணம், இந்த கஷாயம்னு சொல்கிறோம் இல்லையா, கஷாயம் மாதிரி குடிக்கிறது, சூப் மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வந்து நீரில் வந்து கொதிக்க வச்சு அதை வந்து வேப்பரைஸ் ஆகிற மாதிரி வச்சு அதுலேருந்து ஒரு ஆவி பிடிக்கிற மாதிரி, இல்லைனா நல்ல ஒரு வாசனையோடு அதை வந்து ஒரு நீராவியாக ஒரு நீராக அப்படியே அருந்துகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருந்தால் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இயற்கை மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பொருத்தமான ஒரு ராசி வந்து மிதுனம். ஸோ என்னென்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும். மே மாதம்லாம் நல்ல டைம் தான் உங்களுக்கு அது. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தேன்,
ஒரு ஒரு மிதனத்துக்கு இந்த முறை இடையூறு எங்கேயாவது இருக்கா? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நோய்கள், ஏதாவது வருத்தம், ஏதாவது மனக்கசப்பு, மன கஷ்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரூட்டு கிளியராக இருக்குது. செய்கிற முயற்சி வெற்றி அடையும். மிதுனம் மே மாதம் ஒரு நல்ல மாதமாக என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ நீங்களும் உங்கள் முயற்சியை சரியாக பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசி வந்து நிறைய பேர் எனக்கு தேங்க் பண்ணிங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் எல்லாம் தேங்க் பண்ணதுன்னா அந்த அஷ்டம சனி முடிஞ்சது. இனிமேல் ஏன்னா நிறைய பேர் எனக்கு டேரெக்டாக மீட் பண்ணும்போதும் அதான் சொன்னாங்க. அஷ்டம சனி வி ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ், ட்ரபிள்ஸ், கடன் பிரச்சனை, நோய்கள்லாம். பட் ஆனால் இந்த ஏப்ரல்லேருந்தே கொஞ்சம் பெட்டராக தான் ஆகிட்டு வந்து இப்போ மே மாத பலன்லையும் கடகம் வந்து கொஞ்சம் சார்ஜ் எடுக்குது. பாசிட்டிவாக தான் சார்ஜ் எடுக்குது. நீச்ச செவ்வாய் வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ். ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமடைகிற வீடு தான் கடகம். கடகத்துக்கு செவ்வாய் வந்துட்டாருன்னு சொன்னோம்னா அந்த அந்த சந்திரன் வந்து கடகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் எப்படியும் டே டு டே எவ்ரி ஸ்டாரில் ஒரு ஸ்டாராக மூவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ 2.25 நாள் ஒரு முறை ஒரு ராசியை கடந்துகிட்டே போவார். ஸோ சந்திரன் இந்த முறை எப்போல்லாம் விரிச்சிக்கிட்டு இருக்காரோ, எப்போல்லாம் மேஷமில் இருக்காரோ, எப்போல்லாம் செவ்வாயோட கடகத்தில் சேர்ந்துருக்காரோ, எப்போல்லாம் மகரத்தில் வந்து செவ்வாயை பார்த்துட்டு இருக்காரோ, கிட்டத்தட்ட இது ஒரு 2.25 அப்படின்னு சொல்லி இன்ட்டு 4ன்னு போட்டியா 10 டேஸ் 10 நாட்கள் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை செவ்வாய்க்கு கொடுத்துட்றாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு நம்ம. ஸோ அப்புறம் சந்திரன் உச்சமாக இருக்கிற ஒரு 2.25 நாள் இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 12.5 நாள் வச்சுங்களேன். சரி 12 டேஸ் வச்சுங்க, மினிமம் 12 டேஸ் வச்சுங்க. வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கும்போது மேஷத்தில் வந்து சந்திரன் இருக்கும். மேஷத்தில் சந்திரன் இருக்கும்போது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கும். ஸோ மேஷத்தில் சந்திரன் இருக்கிறது, ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறது, கடகத்தில் சந்திரன் செவ்வாயோடய சேர்ந்து இருக்கிறது, விருச்சிகத்தில் வந்து சந்திரன் வந்து செவ்வாயோட பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறது, மகரத்தில் சந்திரன் வந்து நேர்கோட்டில் நிற்கிறது. அப்போது நம்ம வந்து மேஷம், ரிஷபம், கடகம், அதுக்கப்புறம் வந்து விருச்சிகம், மகரம், இந்த 5 ராசியில் சந்திரன் இருக்கிறது செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ணிடும். ஸோ 5 × 2ன்னு போட்டால் 10, அது 2.25 நாள் 12 டேஸ் நான் சொன்ன கணக்கு. ஸோ 12 நாட்கள் வந்து கடகத்துக்கு ஃபேவரபுளான நாளாக இருக்கும். அது நீங்கள் கேல்குலேட் டெய்லி பார்த்துடலாம் என்னென்ன ஸ்டாரில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து குரு பலம் இருக்கா அப்படின்னு பார்த்தா குரு வந்து நிறைய பேருக்கு எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரு வந்து 12th ஹவுஸ் போகிறாரு, இது எப்படி ஏதாவது கெட்ட பலன்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எப்போயும் ஒன்று புரிஞ்சுங்க. ஒரு யோக கிரகம் எந்த இடத்துல போனாலும் அது வந்து நல்லது செய்தோ இல்லையோ கெட்டது செய்யாமல் இருக்கும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட் போகிறார். சுபமான விரயங்கள். இது வரைக்கும் ஒரே ஏரியாவில், ஒரே லொக்கேஷனில், ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரே மாதிரி வேலை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி, டென்ஷன் ஆகி, ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைலை பார்த்து ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சின்னா இனி வந்து ஒரு மாதிரி ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கொடுக்க போகுதுன்றதை நான் வந்து பார்க்குறேன். அது ஒன்றும் கெட்டதும் கிடையாது. சுக்கிரன் 9ல் சுக்கிரன் வந்து உங்களுக்கு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். லார்ட் ஆஃப் 11 in 9. ஸோ ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு சான்ஸை வந்து இந்த சுக்கிரன் வந்து கொடுத்துரும். சனி 9th ஹவுஸில் தொல்லை இல்லாததே லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம். தொல்லை இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலை விஷயம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுற நேரம் தான் இது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கு சரியான காலம், சரியான நேரம், அதை சரியாக பயன்படுத்திங்க. அது ரிசல்ட்ஸ் அது காமிக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது மேரேஜ். ஏன்னா அஷ்டம சனியில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக அஷ்டம சனியில் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேமிலியில் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருக்கு, நிறைய ட்ரபிளை கொடுத்துருக்கு, அன்வான்ட் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண வச்சுருக்கு. சில பேருக்கு குழந்தைகள் மூலிமா கூட சில பேருக்கு அந்த கன்சீவ் ஆகிறதுல நிறைய பிரச்சனைகள், அப்புறம் டிலே இன் சைல்டு பர்த்து, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணதான் நான் வந்து மெசேஜை படித்தேன். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா கடகம் இப்போ அந்த மாதிரியான தொல்லைகள் கிடையாது. மேரேஜ் ரிலேட்டாக இருக்கிற இஷ்யூஸை நீங்கள் வந்து செல்ஃபாகவே பேசியும் சமாதானப்படுத்தி சால்வ் பண்ணலாம். ஒருவேளை நிறைய பேருக்கு பிரேக் ஆகிடுச்சு, அது வந்து வேறு வழியே இல்லை, நாங்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு லைஃப்பை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது சரியான டைம் தான். யூ கேன் டேக் எ சான்ஸ். அது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நான் மாணவர்கள் மெயினாக பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன கஷ்டத்தெல்லாம் முடித்து வெளியே வந்துட்டீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு பேப்பர்ஸில் பெண்டிங் இருக்குது, இன்னும் முடிக்கல, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, கொஞ்சம் போராடுறோம், ஸ்ட்ரகிள் ஆகிறோம், ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிட்டோம் நாங்கள். பட் இப்போ எங்களுக்கு வந்து பெட்டர் ஆகுமானா டெஃபினெட்லி ஐ சே எஸ். ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோடு நீங்கள் டீல் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு எனர்ஜியோடு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து கடகத்துக்கு பார்க்குறேன். இதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது கடகத்துக்கு. ஏன்னா ஒரு மூவ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒன் கொஸ்டின் எல்லாரும் கேட்டது என்னென்னா, இந்த ராகு கேது வருதே கடகத்துக்கு வந்து 2nd 8th ஹவுஸில் வந்து ராகு கேது பொசிஷன் எடுக்கிறாங்க மே மாதம்.
18ஆம் தேதி அது ஏதாவது ட்ரபிள் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கேது என்றால் என்ன அப்படின்னா சம்பந்தமே இல்லாத நபர்கள் சம்பந்தமே இல்லாத விஷயத்த அப்படியே போகிற போக்கில் நம்ம காதில் அப்படி போட்டு போயிடுவாங்க. அப்படி போகிற போக்கில் ஏதோ ஒரு காதில் வந்து ஒரு 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 அப்படியே ஒரு மெசேஜை பாஸ் பண்ணி இல்லை உங்களை சார்ந்த நபர்கள்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சோன்னு சொல்லிட்டு அது உங்கள் காதுக்கு வர மாதிரி இன்டைரக்டாக ஒரு 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 கோல் போடுவாங்க. இங்கே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கேது செகண்ட் ஹவுஸ்னால் என்ன தெரியுமா? கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? ஸோ நீங்கள் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுதான் கேது பண்ண போகுது. ஸோ இதில் உஷாராயிடுங்கன்ற நான் கடகராசியை சேர்ந்தவங்க யார் என்ன சொன்னாலும் இவர் அதை சொன்னாருங்க, அவர் இதை சொன்னாருங்க, இவங்க அதை சொன்னாங்க, அவங்க இது இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னி இப்படி சொன்னியா நீ அப்படி சொன்னியா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் காதுபட அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பட் அதை நம்பாதீங்கன்ற நான். ஏன்னா அவங்க சொன்ன விதம் ஒன்றா இருக்கும், அவங்க சொன்ன சூழ்நிலை ஒன்றா இருக்கும், அவங்க சொல்கிற விஷயம் ஒன்றா இருக்கும். பட் கேட்கும் போது அது வந்து பாஸ் பண்ணி வரும்போது மாறி வந்து லாஸ்ட்டில் வேறு மாதிரி ஒரு ரிசல்ட் நிற்கும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ கடகம் கேது செகண்ட் ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதை உணர்ந்துட்டிங்கன்னா அந்த கேது உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார். நிறைய ஃபேமிலியில் எப்படி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேது கொண்டு வரும். நான் நிறைய கேதுடைய ஹாரோஸ்கோப்லாம் நிறைய பார்த்துருக்கேன். கேது செகண்ட் ஹவுஸில் டாமினேட் பண்ணுற ஹாரோஸ்கோப்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். ஏன் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குன்னா எப்போவுமே ஒருத்தரை சந்தேகப்பட வைக்கும். எப்படி சந்தேகப்பட இது இருக்குமோ, இது நடந்திருக்குமோ, இது வந்து அப்படியா இருக்குமோ, இவருக்கு அப்படி இருக்குமோ, அவருக்கு இப்படி இருக்குமோ, இவருக்கு இந்த பழக்கம் இருக்குமோ, இவருக்கு இப்படி தொடர்பு இருக்குமோ, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து கன்ஃபியூஷன்ஸாக கொடுக்கும். பட் ஆனால் அது கேது வந்து ஒரு குழப்பத்தை தான் செய்யும். அதான் தான் தீர விசாரிப்பது மெயின் சொன்னேன். அடுத்து வந்து ராகு 8th ஹவுஸில் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. 8ஆம் இடம் வந்து எங்களுக்கு வந்து சனி வீட்டில் இருக்குது ராகு. அது வந்து கடகத்துக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு கெடுதல் செய்யுமா, ஏதாவது நோய் வருமா, ஏதாவது வருத்தம் வருமா, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. பட் நான் வந்து அது நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டேன். ராகு வந்து சனியோடைய வீட்டில் பொசிஷன் எடுக்குது. சனி 9th ஹவுஸில் போயிருக்கு. அதனால் பெரிய பாதிப்பு ராகுவால் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய பயணங்கள், திடீர் பயணங்கள், ஒருவேளை ஒரு 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 ஹெல்த் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கால் பகுதியில் முட்டி, இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய பாதிப்பை காமிக்கல. இதுதான் அலட்சியமாக இருக்க வேணான்னு மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ப்ரப்போஸ் சொல்லிட்டேன். மாணவர்களுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் ஹோப் கொடுத்துருக்கேன். இந்த அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் அப்படியே வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு நிறைய பேர் கேட்டிருக்குது வந்து கடகத்துக்கு பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கடன் தீர்க்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட கடனெல்லாம் அடிச்சிடுங்க. ஏன்னா குரு 12ல் வராரு. இந்த குரு 12ல் வரதை வந்து நீங்கள் அட்வான்டேஜாக பயன்படுத்திங்க. 12னா என்ன? விரயம். விரயம்னா என்ன? பணம். குருனா பணம், பணம் பொருள் எல்லாம் சொல்கிறோம். பட் குரு வந்து பேங்க் லோனுக்கும் முக்கியமான பிளான்டே குரு தான். பேங்க் லோனை சில பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. கிரெடிட் கார்ட்ஸு, பேங்க் லோன்ஸு, பர்சனல் லோன்ஸு, ஹோம் லோன், அந்த லோன், இந்த லோன், ஏகப்பட்ட பிஸ்னஸ் லோன், எல்லா லோனும் கம்ப்ளீட்டாக வாங்குறது வந்து இந்த ஜூபிட்டர் வந்து 12th ஹவுஸில் இருக்கவங்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதான் சான்ஸ் உங்களுக்கு. 12th ஹவுஸில் குரு வந்திருக்காரு. பணத்தை விரயம் பண்ண வைக்க போகிறாரு. என்னென்ன கடன் இருக்கோ சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு போய் இந்த இஎம்ஐயில் வந்து பே பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக அடைச்சிருங்கன்ற. கடனெல்லாம் நீங்கள் வந்து ஒழிச்சிடுங்க. எல்லா கடனையும் இல்லாத மாதிரி பண்ணிடுங்க, நில்லாக்கிடுங்க. அது உங்களுக்கு கிடைக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை யாருக்காவது நீங்கள் நன்றி கடன் செலுத்தணும், நிறைய அவங்ககிட்ட வாங்கிட்டீங்க, ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அதை பதிலுக்கு போய் செஞ்சுருங்க. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் கடகம் அஷ்டம சனி முடிஞ்சது, நிம்மதி. ஆல்ரெடி யூ ஆர் இன்ட்டு 65, 67, 70 கிட்டே இருக்கீங்க. எங்களை அஷ்டம சனி போட்டு வாட்டி வதச்சி கிட்டத்தட்ட நான் இந்த யமலோக வாசலில் போய்லாம் வந்தவங்களாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே யமதர்மன் வந்து கிட்ட வந்துட்டார், வாசல் வரைக்கும் போயிட்டேன், பட் உள்ளே நுழையில, என்னை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி மோசமான நோய்கள், மோசமான வருத்தம்லாம் நிறைய பேர் சந்தித்து வெளியே வந்தவங்களாம் உண்டு. பட் இனிமேல் அந்த மாதிரி ஒரு கண்டம் இல்லை, பயப்பட தேவையில்லை. பட் எனினும் உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பட் இன் ஜென்ரல் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணதில் கடகம் அந்த அந்த கண்டமான ஒரு விஷயத்துலேருந்து சனி உங்களை விடுதலை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து ஓவராலாக பார்த்ததில் ஒரு திருப்திகரமான மாதமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். சுக்கிரனால் ஆதாயம் உண்டு, சனியால் உண்டு, ராகு கேதுவால் உண்டு, சூரியனால் பிரமாதமான பலன் உண்டு. அதிகார பதவிகளுக்காக காத்திருக்கவங்க, கடகத்தில் அதிகார பதவிகளுக்காக காத்திருக்கவங்களுக்கு உச்சமான சூரியன், பிறகு வந்து 11th ஹவுஸில் வரக்கூடிய சூரியன் ரிசல்ட்டை தரப்போகுதுன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமாக, ரொம்ப அமைதியாக திட்டமிட்டு ஒவ்வொரு முயற்சியும் செய்யுங்க, வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி.
சிம்ம ராசி வந்து நிறைய மந்த் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அஷ்டம சனி வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு நான் அப்புறம் நிறைய பேர் ரெஃபரன்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அஷ்டம சனி சில பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் யாருக்கும் நெகட்டிவாக சொல்கிறது கிடையாது. நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு அலட்சியத்தினால ஏதாவது போய் நீங்கள் ஏடாகூடமாக எங்கேயாவது வந்து மன உளைச்சலுக்கோ ஏதோ ஒரு வகையில் ஆளாயிடாதீங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். குரு வந்து இந்த மே மாதம் வந்து பெயர்ச்சி அடைய போகிறார். சிம்மத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். என்னென்ன பாசிட்டிவ் கொடுப்பாரு மட்டும் தெரிஞ்சுங்க. பொருளாதாரத்துக்கு இந்த சிம்மத்துக்கு வந்து குரு வந்து ஃபேவராக வருவார். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கும்போது ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடுறீங்க, வேலையே இல்லை, வேலை கஷ்டப்படுறீங்க. ஏன்னா ஆல்ரெடி குரு 10ல் இருந்திருக்காரு. இப்போ கண்டக சனியும் போயிருக்கு, இப்போ அஷ்டம சனியும் வந்திருக்கு. ஸோ குரு வந்து இப்போ என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா, ஜாப் அண்ட் கரியர் ப்ரொஃபஷனில் வந்து ஓகே, நீ வந்து உனக்கு நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், பட் ஒரு மினிமம் ஏதோ ஒன்று வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறன்றது தான் அந்த குருவுடைய ஒரு ஆக்டிவேஷன். அந்த ஆக்டிவேஷன் வந்து மே 15லேருந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஈவன் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் மேலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ குரு இந்த ஒரு விஷயத்தை ஃபேவராக பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து ஃபேமிலியில் என்ன தான் வந்து ஏகப்பட்ட டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும், கருத்து மோதல் வந்திருக்கு, கருத்து வேறுபாடு வந்திருக்கு, கசப்பான மன உளைச்சல் வந்திருக்கு. பட் அது வந்தாலுமே அந்த லைஃப்பை வந்து எப்படியாவது கோயிங் ஃபார்வர்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போயிடுவார். ஒரு 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 மாதிரி என்ன தான் பிடிக்கல, ஒரு மாதிரி மனசு நெருக்கடியாக இருக்குது, ஒரு வருத்தமாக இருக்குது, ஒரு தாங்க முடியலன்னு சொன்னாலும் அந்த குரு வந்து கொண்டு போவார் இன்னும். அது வந்து இந்த குரு செய்யக்கூடிய ரெண்டாவது நல்ல விஷயம். மூணாவது, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கஷ்டமான காலம் மனிதனுக்கு வரும்போது, பொதுவாக சிம்மம் வந்து யார்கிட்டையும் வணங்கி போய் உதவி கேட்கறது இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்காது. பட் ஆனால் இந்த முறை அந்த மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை வர வைக்கும். அந்த சனி விடாது. ஏதாவது ஒன்று போட்டு ஒரு மாதிரி வணங்கி போய் ஒருத்தர் நிற்க ஒரு ஒரு உதவி கேட்குற மாதிரி சூழ்நிலையை உண்டு செய்யும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அது வந்து நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கலாம் தான் அவமானம். பட் குரு அதை கேட்ட இடத்துல கிடைக்க வைப்பார். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ சிம்மம் தைரியமாக நீங்கள் இந்த மே 15க்கு அப்புறம் குரு வந்து 11th ஹவுஸில் வர்றதுனால பொருளாதார சம்மந்தப்பட்ட, வேலை சம்மந்தப்பட்ட, உங்களோட வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார்கிட்ட நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு பாசிட்டிவாக வரும். அது மூணாவது விஷயமாக நான் சொல்கிறேன். தொழில் தொடங்குறதுக்கு நான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி குரு வந்து 11th ஹவுஸ்க்கு வரதுனால தொழிலெலாம் தொடங்கலாமா, அது பெட்டராக இருக்குமா? நான் பெருசாக அதை ரெக்கமெண்ட் பண்ணல. 8th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால எதையாவது கவுத்துருவாரான்னு நான் யோசிச்சிட்டே இருக்கேன். அது வந்து இன்னொன்று 7th ஹவுஸில் ராகு பொசிஷன் எடுத்துரும், கேது ஃபஸ்ட் ஹவுஸ்னால் உங்கள் தலையில் வந்து கேது வந்துடும். ஸோ சிம்ம ராசினா சிம்மம்னா சந்திரன் சிம்மத்தில் இருக்கும். சந்திரன் மேலே கேது பொசிஷன் எடுக்கும். சந்திரனை கேது வந்து ஒரு அழுத்தம். ஸோ கேது வந்து குழப்பக்கிறனா எல்லாத்தையும் குழப்பி விட்டுரும். ஒரு மனிதனை வந்து சிந்திக்க விடாமல் குழப்பி விட்டு ஒரு தவறான முடிவு எடுக்க வைக்கிறது, ஒரு தவறான சிந்தனைக்கு ஆளாக்குறது, ஒரு தேவையில்லாத விஷயத்தை பேச வைக்கிறது, ஒரு தேவையில்லாத விஷயத்தை வந்து டீப்பாக சிந்திக்கிறதெல்லாம் வந்து இந்த கேது பண்ணும். ஸோ அதனால் உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு வேணும். அடிப்படையிலே வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியும் ராசிநாதன் சொல்கிறோம் இல்லையா? இப்போ சிம்ம ராசினா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். லக்னம் ஒருவேளை நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்படி லக்னநாதனும் ராசிநாதனும் வலுவாக இருந்து இந்த சிம்மத்தில் கேது வர்றது வந்து பெரிய பயம் இல்லை. பட் அதெல்லாம் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவும் அதை ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சிம்மத்துக்கு நிறைய காம்பினேஷன் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துங்க. இந்த முறை இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அந்த சுக்கிரன் சனி வந்து 8th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கும். ராகு 8லேருந்து 7 தான் பொசிஷன் எடுக்கும். குரு 11ல் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் நீச்சம். இதை வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஹெல்த். பேரண்ட்ஸுடைய குறிப்பாக ஆண்களுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அதில் மூத்த மகனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாய், இளைய மகன் கடைசியாக மகனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை. அதை விட மெயின் வந்து என்னென்னா, பெண்கள் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ்க்கெலாம் கனெக்ட் ஆகாதான்னு. ஆகும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு தன்னுடைய தாய் தகப்பனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு தேவைப்படுற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய அந்த புகுந்த வீடு, ஸோ அவங்களுடைய இன்லாஸ்க்கு தான் அது போய் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ யாரெல்லாம் சிம்மராசி பெண்களாக இருக்கீங்களோ, திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட தொடர்புகளில் அது போய் ஆக்டிவேஷன் கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அது போய் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ஏன்னா ஸோ யார் அது வந்து கொஞ்சம் அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு உடல் சரியில்லை அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா சனி 8th ஹவுஸில் இருக்கார், ராகு 7th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். அப்புறம் சூரியன் வந்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் இருப்பார். இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பலமான சூரியன் என்ன பண்ணுவார்னா, என்ன கெடுதல் நடந்தாலும், என்ன டஃப் சேலஞ்சு வந்தாலுமே அதை வந்து சமாளிக்கிற ஆற்றல் அந்த சூரியனுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து உச்சத்திலிருந்து ஒரு சமநிலைக்கு அப்படியே வராருன்னு வச்சுங்க. அது ஒரு 15 நாட்கள் இருக்குது. செகண்ட் ஆஃப் ஆஃப் மே, மிட் ஆஃப் மேலேருந்து சூரியன் வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். ஸோ ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா ஒரு 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 மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். பட் ஆனால் அதுவும் பேட் இல்லை. காரணம் என்ன, அது 10th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது.
ஸோ ஓரளவுக்கு மே மாதத்தில் சூரியன் காப்பாற்றிடுவார் உங்களை, புதன் காப்பாற்றிடுவார். புதன் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, என்ன படிக்கிறீங்களோ, என்ன அதுக்குண்டான எஃபர்ட்ஸை போடுறீங்களோ, அதுக்குண்டான ரிசல்ட்ஸை குருவும் 11th ஹவுஸில் வரதுனால ஓரளவுக்கு கொடுத்துருவார். ஆனால் எப்படி கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னா சிம்மத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எழுதுறீங்க, இல்லை ஃபாரினில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி போய் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு புதன் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும், சூரியனும் நல்லா பண்ணி கொடுத்துரும், நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துரும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கும், மெமரியோட சூப்பராக இருக்கும், குரு ரிசல்ட்டை கூட கொண்டு வந்துருவார், பாஸ் அண்ட் யுவர் அப்ரூவ்டு அண்ட் யுவர் த்ரூ அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துரும். பட் அங்கே சனி 8th ஹவுஸில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பணத்துக்கு கூட அது கஷ்டம் கொடுக்குமான்னு எல்லாம் சொல்ல முடியாது, பட் ஹெல்த்தில் எங்கேயாவது கை வைக்கும். உஷாராக இருங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறது, நீங்கள் வந்து குறிப்பாக பைக்கு காரில் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் போகிறீங்க, ஹெல்மெட் இல்லாமல் போடுறீங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகிறீங்க, ஒரு மாதிரி ட்ரக்கிங் போகிறீங்க, ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் இந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சனி வந்து மீனத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துக்கு ஜலகண்டம்னு சொல்கிறோம். ஜலம்னா வாட்டர் ரிலேட்டட். சில பேர் கோல்டு காஃப் கூட சடனாக வரும், சடனாக வாட்டர் அலர்ஜி கொடுக்கும். சில பேருக்கு சில லிக்விட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி ஃபுட்டு மாதிரி ட்ரை பண்ணி கூட அலர்ஜி மாதிரி கொடுக்கும். ஸோ டேக் கேர் பண்ணிக்க. நான் எல்லாருக்கும் சொல்ல வரல, எல்லா சிம்மராசிக்கும் நான் சொல்ல வரல, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அதனால் வந்து அதே மாதிரி எமோஷனலாக வந்து சிம்மம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் இந்த 8ல் வந்து சுக்கிரன், 8ல் வந்து சனி இருக்கிறதுனால தேவையில்லாமல் அந்த எமோஷனலாக வந்து யாரையாவது நினச்சி, சப்போஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 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 19, 20 இல்லை 25 இல்லை 30க்குள்ளே இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக யார் மேலேயோ ரொம்ப ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது, சீரியஸாக நம்புறீங்க, சீரியஸாக ட்ரை பண்ணுறீங்க, அது கல்யாணம் வரைக்கும் ப்ரொப்போஸ் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் அதை நினச்சி உருகுறீங்க, அப்புறம் சண்டை போடுறீங்க, அப்புறம் அது நடக்குமா நடக்கிறதான் சந்தேகப்போ, இந்த மாதிரி விஷயத்த மறந்துடுங்கன்றேன். இதுக்கு வந்து இது டைம் இல்லை, இதை வந்து திங்க் பண்ணுறதுக்கு இது சரியான டைம் இல்லை, அது தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சல் தான் கொடுக்கும். ஜஸ்ட் ஃபர்கெட் இட். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அப்படி அதை மறக்க முடியல, எனக்கு வந்து அது நினைவு வந்துகிட்டே இருக்குன்னா, யூ ஜஸ்ட் ப்ரே காட். உங்களை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்கள், டைவர்ட் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வேறு ஒரு ப்ரேயர்ஸில் ஈடுபடுங்க, வேறு ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுங்க, கொஞ்சம் உங்களுக்கு அதை டைவர்ட் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா கண்டிப்பாக சுக்கிரன் 8th ஹவுஸ்லேருந்து அது தேவையில்லாமல் மன உளைச்சலை கொடுப்பார், அதுவும் சனியோடு இருக்கார். இது நான் இருக்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி குடும்பம் கல்யாண விஷயம் இதெல்லாம் தான் கொஞ்சம் அவ்வளோ ஒரு நல்ல இதுவாக வரல. குரு 11லேருந்து கல்யாணத்துக்கு அப்ரூவ் பண்ணிவிடுவார். அப்படின்னா என்ன, மேரேஜ் நடக்கிறதா ஏற்பாடு நடக்கும், கல்யாணம் வரன் செட் ஆகும், மேரேஜ் நடக்கும், ஏற்பாடெலாம் ஆகும். பட் அது திருப்திகரமாக இருக்குமா, அது வந்து 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருமா, த எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்குமா, அந்த பார்ட்னர் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு பிஹேவியர், ஒரு குவாலிட்டி, ஒரு தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குமா, அதெல்லாம் ஒரு கொஷின் மார்க் தான். நான் அதுக்காக எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்ல வரல, பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இஸ் டிஃபர்ஸ். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப அலட்சியமாக எல்லாரும் ரெஃபர் பண்ணிட்டாங்க, இந்த பையன் நல்ல பையன் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டாங்க, இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படி மூவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து விசாரித்து பேசி பார்த்து பழகி பார்த்து முடிவெடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கன்சர்ன். அப்புறம் வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து, மெயினாக ஹெல்த்து. நீங்கள் வந்து குரு 11 இருந்தால் காசை கொடுத்துருவார், வேலை கொடுத்துருவார், பட் ஆரோக்கியத்தை கொடுப்பாரான்னு சொல்ல முடியல. அப்போ ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய 4th ஹவுஸில், உங்களோட 1st ஹவுஸில், 7th ஹவுஸில், சனி வந்து உங்களுக்கு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து சிம்மம், அது வந்து நெருப்புனா வந்து பித்த உடம்பு, நிறைய பேருக்கு பித்த உடம்பு இருக்கும், வயிற்றில் தான் கை வைக்கும். ஸோ வயிறு வந்து சூடாகிறது, சூடுனால பிபி ஏறுது, டென்ஷன் ஆகிறது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கார்டியோ ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ரிசல்ட்ஸ் வேகமாக நடக்காதனால வரக்கூடிய மன உளைச்சி, இதெல்லாம் கூட கொஞ்சம் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கொஞ்சம் பக்குவமாக இருந்துங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸாக கொஞ்சம் பக்குவமாக இருந்துங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்விம்மிங், ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் அப்படியே மெடிடேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அமைதியாக இருக்கீங்க. சில பேர் அந்த ஏதாவது ஒரு 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 மாதிரி அந்த ஒரு நீர் நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மைண்டு கொஞ்சம் காமாக இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு வராது. நிறைய தண்ணி குடிங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணீங்களோ, சார்ஜ் 1 glass ஆஃப் வாட்டர் நீங்களே செல்ஃபாக அதை சார்ஜ் பண்ணி குடிச்சிருங்க, ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஆள் சிம்மம் சீனியர் சிட்டிசன்ஸை கூட நான் வந்து ஹோப் கொடுக்கல. நான் ஹோப் கொடுக்கல என்ன சென்ஸ் எப்படின்னா, இது ட்ரை பண்ணுங்கள், அது ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, வீடை பில்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியை நம்புங்க, இல்லை வந்து அவங்களுக்காக ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு என்னால் ஹோப் கொடுக்க முடியல. பட் நீங்கள் ரொம்ப குவைட்டாக காமாக உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் சௌக்கியமானு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என் இடத்துல நான் இருக்கேன், எனக்கு எல்லாம் சௌக்கியம்தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
நான் இன்னொரு நம்மளாக தான் எனக்கு பிரச்சனை, பட் நான் யாரையும் நம்மளை யாரும் டிபெண்ட் பண்ணல, ஐம் ஓகே அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிம்மம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப பாசிட்டிவாக சொல்ல முடியல. பட் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. பக்குவமாக ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போங்க. வாழ்த்துக்கள். கன்னி ராசி. ஸோ கன்னி ராசி வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த சுக்கிரனுடைய பார்வை, புதனுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, சனியுடைய பார்வைலாம் உங்கள் ராசி மேலே தான் விழுது. உங்கள் ராசிக்கு 10ல் கரெக்டாக குரு வராது. ஸோ காமன் கொஸ்டின் என்ன, 10ல் குரு வராரு, பதவியில் மாற்றம் வருமா, பதவி போயிடுமா, வேலை போயிடுமா, அப்படி போயிடுமா, இப்படி போயிடுமா, நிறைய இருக்குது. சனி பார்வையும் இருக்குது, குருவும் 10ல் போகிறாரு. ராகுக்கு இது டிரான்சிட் மட்டும் தான் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, மே மாதம் ரிசல்ட் என்ன? இல்லை, ராசிநாதன் புதன் வந்து உங்களுக்கு 8th ஹவுஸில் அப்புறம் 9th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. சூரியன் உச்சமாக இருக்கிற மாதம் மே மாதம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் வந்து சூப்பர் டூப்பர் காம்பினேஷன் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூரியன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் குரு 10th ஹவுஸில் மூவ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பர் டூப்பர் காம்பினேஷன் நம்ம வந்து மேலே சொல்ல முடியல. அதனால் வந்து கன்னி ராசியை சேர்ந்தவங்க மட்டும் ஒருவேளை ஒரு ஜாப் ஒரு கரியரோ ப்ரொஃபஷனில் ஏதாவது பெருசாக புதுசாக பிளான்லாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒன் இஸ் ரிலேட்டட் ஆர் கனெக்டட் வித் another ஒன், அந்த மாதிரி இருந்தால் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த ரெஃபரன்ஸில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் மைக்ரேட் ஆக போகிறீங்க, ஒரு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஓகே. பட் சம்திங் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ அப்படின்னா அது வந்து சான்ஸ் எடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மந்த்து மேலே இல்லை. ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும், ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும், அப்படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அது தொடர்பு இருக்கணும். அது இருந்ததுன்னா உங்களுக்கு எதுவும் ட்ரபிள் பண்ணாது. அதை நான் வந்து கிளியராக பார்த்துருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்தது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த 10ல் குரு என்னென்னா, ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ் தான் நிறைய கொடுத்துரும். பட் ஆனால் இன்கம் வந்து கொஞ்சம் அப்படியே முடங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. கிரெடிட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள். எங்கேயாவது போய் கிரெடிட்டில் ஹியூஜ் அமௌண்ட்டை போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா சனி பார்வை இருக்குது. சனி ஸ்லோவாக ரைஸ் பண்ணும். ஒரு ஆர்டர் 2-3 நாள் அப்படியே கிராஜுவலாக கொண்டு போய்டும். அது பெரிய லெவலில் ஏதாவது பண்ணும். ஸோ கொஞ்சம் அதில் கேர் எடுத்துங்க. 2வது விஷயம். 3வது கன்னி மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பார்வையில் வந்து சனி பார்வை இருக்குது. ஹெல்த்தில் நல்ல வேலை, யூ ஆர் வெரி லக்கி. ராகுக்கு இது டிரான்சிட் வந்து டோட்டல் கிளியர் பண்ணியிருக்கு உங்களுக்கு. அது ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். சனி பார்வை மிதமாக ஏதாவது இந்த உடல் வலி, ஒரு மாதிரி சோர்வு, ஒரு டல்னஸ்ஸு, அந்த மாதிரி சின்ன ஏதாவது கொஞ்சம் கொடுக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக பண்ணாது. பார்வை தான். அந்த பார்வைக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா, லைட்டாக ஒரு சின்ன இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்தால் ரொம்ப மைல்டாக அந்த ஒரு சின்ன ஷேக் தெரியும், அந்த மாதிரி சனி பண்ணுவார். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, திருமண விஷயம். திருமண விஷயத்துக்கு இப்போ குரு பலனும் கிடையாது. 7th ஹவுஸில் சனி தான் பொசிஷனில் இருக்குது. செவ்வாயும் நீச்சமான மந்த் இது. ஸோ இதெல்லாம் திருமணத்துக்கு உகந்த காலமாக உகந்த மாதமாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதனால் திருமணம் முயற்சி செய்யுங்க. பட்டு அது நடந்துடும், மே மாதம் வந்து முடிஞ்சிடும், கன்க்ளூட் ஆகிடும், அது வந்து ஃபைனல் ஆகிடும்ன்ற மாதிரி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் யூ கேன் ட்ரை ஃபார் தட். ஏன்னா ட்ரை பண்ணுறதுக்கு நெகட்டிவாக எதுவும் இல்லை, முயற்சி எடுங்க. ஒருவேளை சில பேர் நீங்கள் வந்து இனிஷியலாக அந்த ஃபஸ்ட் லெவல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்ப்பீங்க, அப்புறம் 1-to-1 பர்சனல் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், அப்புறம் வந்து விசிட் இருக்கும், மீட்டிங் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸ் கொண்டு போகிறத கொண்டு போங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா, புதன் வந்து 8th ஹவுஸில் இருந்தார்னா யாரெல்லாம் ஓவர்சீஸை டார்கெட் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். அப்புறம் 9th ஹவுஸ்க்கு புதன் ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கணும், யூஜி பண்ணணும், காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக வந்துடும். உங்களுக்கு பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. சுக்கிரன் பார்வை இன்னும் கொஞ்சம் அந்த ஆக்டிவேஷனும் பாசிட்டிவாக இருக்கும். ராகுக்கு இது டிரான்சிட்டும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. மைண்டும் ரொம்ப கிளியராக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு ஓகே, பட் அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் பார்த்துங்க. ஏன்னா அந்த சனி பார்வை என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து நீங்கள் கரெக்டான பாதையில் போனாலும் கூட அவங்க ஏதாவது உங்களை வந்து புல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துங்க. பட் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து டைம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நல்ல சான்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது குறிப்பாக பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்னி ராசி ஒரு டிரான்சிஷன்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது அந்த 2nd ஹவுஸில் ரூட்டு கிளியர், எம்டி பாக்ஸ் எம்டி. நம்ம 2nd ஹவுஸில் வந்து குரு பார்வையும் விழுந்துடும், சுக்கிரன் பார்வையும் நேராக வந்து விழும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக ஒரு கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வந்து ஒரு திருப்திகரமான ஒரு மாதம் தான் மே மாதம். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இல்லை உங்கள் ஒரு ஃபேமிலியில் உள்ள சந்தோஷமான தருணங்கள், அந்த முயற்சியெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்றதை நான் வந்து பார்க்குறேன். அது பாசிட்டிவாக தான் இருக்குது. சீனியர்ஸ் ஹெல்த்தை தவிர
மீதி எங்கேயும் பிரச்சனை தெரில. நீங்கள் ஆல்ரெடி நல்லா பணம் பண்ணியிருக்கீங்க, நல்லா நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்குன்னு கொஞ்சம் இன்கம் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு, அதர் இன்கம் வருது, அதுக்கேற்ற டெபாசிட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போது நான் வந்து ஏதோ ஒரு சர்வீஸில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஒரு சின்ன ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சூப்பர்வைசிங் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, சந்தோஷம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், அபவ் 60, 65, 70 இந்த ரேஞ்சில் இருக்கீங்க நீங்கள், கன்னி ராசி, ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக. ஏன்னா சனி பார்வை வந்து கண்டக சனி ஆரம்பிச்சிருக்கார். ஸோ கண்டக சனிங்கிறது அடுத்து வந்து அஷ்டம சனியாக மூவ் பண்ணும். ஸோ அந்த ரெண்டுமே வந்து அடுத்த ஒரு 5 இயர்ஸ் அவர் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்களுடைய நிம்மதி உண்டு. யார் விஷயத்தையும் தலையிடாமல், எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல், அதை பற்றி யோசிக்காமல் இருந்தால் நல்லது. ஏன்னா சோதிக்கிற கிரகம் சனி, சோதிக்கிற கிரகம் சனி பார்வையில் வந்து கன்னி ராசியில் இருக்கிற சந்திரன் நிற்குது. அதனால் சோதிக்கும், உங்களை குழப்பம், சோதிக்கும், உங்களை தவறாக சிந்திக்க வைக்கும். எதுலேயும் போய் தலையிடாதீங்க, எதுலேயும் போய் நீங்கள் வந்து எதையும் செய்யாதீங்க. நீங்கள் அமைதியாக அடக்கமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கடந்து போகும். ஏதாவது விஷயத்தில் ரொம்ப ஓவர் திங்கிங் அண்ட் ஓவராக அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா தான் அது ட்ரபுள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அது எமோஷனலாக கொடுக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆக்டிவேஷன் நல்லா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பில் நிறைய ட்ராவல் பண்ணலாம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் கன்னி நாட் பேட். மே மந்தில் சில விஷயங்களை பாசிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போகலாம், சில விஷயங்களை அப்படியே ஜஸ்ட் லைக் தான் மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி. துலாம் ராசி இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குருவுடைய டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு 9th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது. அவருடைய பார்வை வந்து துலாம் மேலே விழுதும். துலாமில் சந்திரன் இருந்து துலாம் ராசியில் பிறந்து அதை வந்து குரு பார்க்க உங்களுக்கு வந்து சுப எண்ணங்கள் வந்து இன்னும் அதிகரிக்கும். கௌரவ மாலைகள்லாம் வந்து விடும், போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய பதவிக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதோடைய பலன்களையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலாம் மே மாதம் சுக்கிரன் உச்சமான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு போட்டியாளர்களை சந்திக்கிற ஒரு இடம். இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு போட்டி போட்டு தான் ஆகணும், அதை ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்கள் எதிராளியை வந்து வீழ்த்தி தான் ஆகணும். அவருடைய திறமையை விட உங்கள் திறமை அதிகமாக இருக்கணும். உங்களுடைய திறமை அதிகமாக இருக்கிற காலம் தான் இது. அதுதான் சுக்கிரன் உச்சம். ஸோ சுக்கிரன் தான் உங்களுடைய லக்னாதிபதி, சுக்கிரன் தான் உங்கள் ராசியாதிபதி. ராசியாதிபதி என்றால் உங்களுடைய தலை, உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய எமோஷன். அந்த எமோஷனோட வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸால்ட் ஆகிற அந்த வீனஸ் என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கும், அந்த ஃபுல் பவரை காமிக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைமில் இந்த மே மாதத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அது வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் போராடுறீங்களோ அதெல்லாம் வெற்றியாக மாற்றி கொடுக்கும். அது ஒரு வெற்றி மாலையை கொண்டு வந்து உங்கள் கழுத்தில் போடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இது முதல் விஷயம். ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய நகர்வு அப்படியே செக் பண்ணி பார்த்தது, சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து 7th ஹவுஸில் எக்ஸால்ட்டட், அதுக்கப்புறம் 8th ஹவுஸில் மூவ் பண்ணுவார். ஸோ பதவி ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் பகுதி நல்லா இருக்குது, 2வது பகுதி ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. பட் சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும். ஃபார் சம் ரீசன் உங்களுடைய மேலதிகாரிகிட்ட நீங்கள் மோத வேண்டி வரலாம், இல்லை அவருடைய கருத்துக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படியே ரைஸ் ஆகும், அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்மோக் அப்படியே ஸ்டார்ட் ஆகும், அது அப்படியே ஃபயர் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. பட் அது நல்லதாக முடியுது. அது நல்லதாக முடியுற சென்ஸ் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த ஒரு சான்ஸும் உங்களுக்கு வந்து லைஃப்பில் கடவுள் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். பாசிட்டிவாக பார்க்குறேன் நான். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ரொம்ப பெரிய லெவலில் வைடாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் ரொம்ப பெருசாக ஆகும். ஒரு சின்னதாக இருந்தீங்க, ரொம்ப சின்னதாக இருக்கீங்க, இல்லை ஒரு மீடியமில் இருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் பெருசாக வைடாகும், பெரிய லெவலில் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா நடக்க போகுது. அது நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். துலாம் ஸோ கெட் செட் கோன்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் மே மாதம் த ஆக்டிவேஷன் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். புதனுடைய நகரம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஐடியாஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கே தோணும், மற்றவங்களுடைய சஜஷன்ஸும் ரொம்ப வேல்யூபிளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தை நெருங்கிட்டு இருக்கீங்க துலாமை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்க்குறது துலாமுக்கு அடுத்தது வந்து துலாமில் வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய வந்து வேறு ஏதோ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஏதோ ஒரு சேஞ்சுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைமாக நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் முயற்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ட்ரி, இதுதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு டைம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக தெரியுது. தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் முயற்சியை முன்னெடுத்துட்டு போகலாம்.
உங்கள் தசாபுக்தியும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் கேரண்டீட் அந்த மாதிரி இருக்கும் துலாம். அதுக்கடுத்தது வந்து நான் பார்க்குறது வந்து திருமண விஷயங்கள். ஏன்னா குரு பார்வை வரும். நிறைய பேர் கேட்டாங்க, இந்த துலாம்க்கு எப்போ வந்து இந்த கல்யாண பார்வை எப்போ குரு பலன் இதான் குரு பலன். 9ல் குரு வந்தால் குரு பலன். ஒரு கௌரவ திருமணம், ஒரு அடையாளம், ஒரு சமூகம் வந்து உங்களை வந்து நல்லா வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து அந்த கௌரவ திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு அருளோடு நடக்கும், நல்ல ஒரு பொருளோட நல்ல அருளோடு நடக்கும். அது ரொம்ப சுபமாக இருக்குது, நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து வந்து திருமணம் வரணும், ஓரளவுக்கு நல்ல திருப்திகரமாக கொடுக்கும். திருப்திகரமான ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 க்ரைட்டீரியா நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு இப்படி இருக்கணும், இப்படி தான் எதிர்பார்ப்பு அப்படின்னு ஏதோ வச்சுருப்பீங்க 4 விஷயம். அது படிப்பு, அது தோற்றம், அது வந்து அந்த பிஹேவியர், அது வந்து அந்த கேரக்டர், அந்த நாலேஜ், இல்லை ஸ்கில்ஸ், இல்லை டேலண்ட், இல்லை வந்து அடிஷ்னல் ஹாபீஸ், இல்லை ஒரு 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 விஷன், லைஃப்பில் வந்து ஒரு விஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க. அது வந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு வந்து தெரியுது. அடுத்து வந்து துலாம் நான் பார்க்குறது என்னென்னா, பெண்கள் இல்லத்தரசிகள் ரொம்ப ஒரு திருப்திகரமான மாதம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். இது சிலதான் நடக்குமா நடக்காதான்ற ஒரு டென்ஷன் இருக்கும். பட் எல்லாமே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக கன்க்ளூட் ஆகிடும். அந்த அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும், ஒரு மனசை அமைதிப்படுத்தும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஜோஷ் தானே அது. நீங்கள் நினச்சது நடக்குதுனாலே ஒரு ஜோஷ் தானே. அந்த மாதிரி ஒரு நல்ல பலனை நான் வந்து பார்க்குறேன். அதுவும் சந்தோஷம்தான் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த ஃபேமிலி, அதோடைய டோட்டல் இதை வந்து நீங்கள் தான் பேக்கப் பண்ணி நிற்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை உருவாக்குது. அடுத்து வந்து நான் வந்து பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த், ஆரோக்கியம். இந்த முறை கேதுவால் எந்த ட்ரபிளும் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி 12th ஹவுஸ் 11th ஹவுஸ் தான் போகிறார். பட் ராகு வந்து 5ல் பொசிஷன் எடுக்குது. ராகு 5ல் பொசிஷன் எடுத்ததுன்னா என்ன பண்ணால் கொஞ்சம் அந்த அடி வயிறு சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் சில பேருக்கு யூரோ ட்ராக், இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கலாம். பட் ஆனால் மேஜராக எதுவும் இல்லை, அது வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா அங்கே குரு பார்வை விழுது. ஸோ ஏதாவது இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்குது, பயம் இல்லை. ஹெல்த்தில் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட் இஸ் வெரி கிளியர். உங்கள் திட்டம் என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் முயற்சி என்ன, அதுக்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஓவரால் பார்த்ததில் துலாம் மே மாதம் 2025 நிறைய பலன்கள், நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் விரும்பியது, உங்கள் முயற்சியில் வந்து ஜெயிக்கக்கூடியது, ஒரு பாராட்டு மழையில் நனையிறது, ஒரு பதவி அதிகாரம் கிடைக்கிறது, ஒரு வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மேலே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, கொஞ்சம் அப்பர் ஹேண்டு, உங்கள் கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது, பல பேருக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறது, கொஞ்சம் வைடாக எக்ஸ்பான்ஷன், திடீர்னு அப்படியே ஒரு வளர்ச்சி அடைகிறீங்க, அது கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குது, வேகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணத்தில் மே மாதத்தில் துலாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல மாதமாக தெரியுது. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தெரியுது. டென்ஷன் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா சூரியன் மட்டும் கொஞ்சம் 7-8 வருவார். அவர் 7-8 மூவ் பண்ணுறதுனால சடனாக ஏதாவது ஒரு ஆங்கர் மூட் அப்படியே வரும். அது இல்லாமல் இருந்தால் போதும், மற்றபடிக்கு எல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 மே மாதம் ஸ்கார்பியன்ஸ். ஏன்னா ஏற்கனவே மேஷத்துக்கு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன். செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிற மாதம், அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 days வந்து சந்திரனுடைய சப்போர்ட்டில் அப்படியே கடந்து வந்துடும். அதே தான் நான் விருச்சிகத்துக்கும் சொல்கிறேன். செவ்வாய் நீச்சமான மாதம் தான் இது. ஸோ செவ்வாய் நீச்சம்னா உங்கள் ராசிநாதன். ஆல்ரெடி சந்திரன் நீச்சமாக தான் விருச்சிகம். சந்திரன் நீச்சமாகிட்டு அதில் வந்து அனுஷத்துலையோ இல்லை கேட்டையிலையோ இல்லை விசாக 4வது பாதத்துலையோ சந்திரன் இருக்குது. அதுதான் விருச்சிக ராசி. அப்போ விருச்சிக ராசியில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாயும் நீச்சமாக இருக்கிற மாதமாக இருந்தால் ராசிநாதனும் நீச்சமாகிறார், வீக், பலகீனம் அடைகிறார். இதில் ஒரு 12 days இந்த டிரான்சிஷன், அதாவது இந்த சந்திரனோட மூவ்மெண்ட் 12 நாட்கள் அதை காப்பாற்றும். பாக்கி உள்ள ஒரு 30 நாளில் நம்ம வந்து 12 days மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 18 days ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்படி தான் இருக்கும். மே வந்து 31 31 நாள், 31 days. ஸோ 19 days அப்படி இருக்கும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன் ஜென்ரல் மே மாத பலன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு கேள்வி. குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராகு கேது டிரான்சிஷன் எப்படி நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு கரெக்டாக விருச்சிகத்துக்கு இப்போ கேதுடைய நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் கேதுனா விருச்சிகத்துக்கு 10ல் கேது, 4ல் ராகு, 4-10 ராகு கேது. குரு அந்த பக்கம் வந்து 8ஆம், பட் குரு பார்வை ராகு மேலே விழுந்து ராகுக்கு ஒரு சப்போர்ட். சனி 5th ஹவுஸில், 5ல் சனி கெட்டது கிடையாது.
காம்பினேஷன் இப்படி இருக்குது. சுக்கிரன் 5ல் இருக்கார், சூரியன் வந்து உச்சம், அப்புறம் அவருடைய பொசிஷன் 7ல். முதல்ல இந்த ஜாப் மேட்டர்ஸ்க்கு வந்துடும், வேலை விஷயத்துக்கு வந்துடும், வேலை பொருளாதாரத்துக்கு வந்துடும். இது எப்படி இருக்குன்னா, பணம், வேலை, பொருளாதாரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கூட அது முழுமையான திருப்தியை கொடுக்குமா, அது முழுமையான பதவி அதிகாரத்தை கொடுத்துருமா, அது நினச்ச விஷயத்த சந்தோஷமான இடத்துல ஒர்க் பண்ண வைக்குமா அப்படின்னு தான் சொல்ல முடியல. அது காரணம் இந்த குரு 8th ஹவுஸில் போகிறார். ஏன்னா குரு தான் லார்ட் ஆஃப் 2 and 5. 5ங்கிறது உங்களோட புத்தி, 2ங்கிறது உங்களோட குடும்பம், 2ங்கிறது உங்கள் வருமானம், 2ங்கிறது உங்கள் வாக்கு. ஸோ அவர் போய் 8ல் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, திடீர்னு வந்து ஃபைனான்ஷியலாக சடனாக நிறைய செலவு அப்படியே கொண்டு வருவார். இதில் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு எங்கேயாவது பெரிய லெவலில் பணம் போய் அப்படியே கொஞ்சம் லாக் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இந்த கிரெடிட் பிஸ்னஸில் உள்ளவங்களும் அப்படி கிராஜுவலாக போய் எங்கன்னா பணம் வந்து பிளாக் ஆகும். ஏன்னா 8th ஹவுஸில் குரு. ஸோ கிரெடிட் பிஸ்னஸில் உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் உள்ளவங்களுக்கு குரு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கமாக அமைதியாக வேலையை பார்க்கறது சுபம். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ஸில் உள்ளவங்கலாம் அடுத்த 2 to 3 மந்த்ஸில் வந்து ஜாபை மாற்றி ஆகணும், இல்லைனா இந்த வீசா கேன்சல் ஆகும், அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஜாப்ஸில் உள்ளவங்க உண்டு. லோக்கல்லி நீங்கள் ஒர்க் பண்ணாலும் கூட இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த குரு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரு ரிஸ்க் எடுக்காமல் சேஃபாக அப்படியே பயணம். ஏன்னா குறிப்பாக பர்டிகுலராக மே மாதத்தில் செவ்வாயும் நீச்சமாயிடுறாரு. இதை மனசில் வச்சுங்க. அடுத்த விஷயம் வந்து நான் பார்க்குறேன் என்னென்னா, இந்த சூரியன் வந்து நகர்வு இருக்குது. அது வந்து எப்படின்னா உச்சம், அப்புறம் 7th ஹவுஸில் விருச்சிகத்துக்கு. இது வந்து திடீர்னு வந்து உங்கள் உயர் அதிகாரிகிட்ட வந்து ஏதாவது பேச வைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஹூ ஆர் யூ டு அட்வைஸ் மீ? என்ன நீ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூமிலேட் பண்ணாத, அந்த மாதிரிலாம் பேச வைக்கும் விருச்சிகம். ஸோ இந்த முறை நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே பவ்யமாக அப்படியே கொஞ்சம் கண்டு காணாமல் போயிடுறது நல்லது. இன்னொன்று விருச்சிகத்தோட மைனஸாக நான் பார்க்குறது, உணர்ச்சி வசப்படுற குணம் அதிகம். நிறைய பேர் இதை கோபமாக காட்டுவாங்க, நிறைய பேர் அழுது புலம்பி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷனாகி பிடிச்சி போச்சுனாலும் ஒவ்வொரு எமோஷனாக காட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. யூ கேன் டூ லாட் ஆஃப் மெடிடேஷன். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வழிகாட்டும். அதனால் விருச்சிகம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் திருமண விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பலன் வெளியே போகுது. இது வரைக்கும் குரு பலன் இருந்து இப்போ குரு பலன் கிடையாது. இப்போ 8ல் குருன்னா ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட போராட்டம். இது பிடிச்சா அது பிடிக்கல, அது பிடிச்சா அது பிடிக்கல, இது நடந்தால் அது நடக்கல, அது நடந்தால் இது நடக்கல, இப்படி செட் ஆகல, அப்படி செட் ஆகல, இது ஓகே இல்லை, அது ஓகே இல்லை, இல்லை இது பாதி தான் ஓகே, அப்புறம் ஓகே ஆகிட்டு, அப்புறம் ஓகே இல்லை, அப்புறம் ஓகே இல்லை, அப்புறம் ஓகே. அந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இப்படி அப்படி மாற்றி 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 ஒரு குழப்பி, அது மாதிரியான ஒரு நேரம் தான் அந்த விருச்சிகம் வந்து இந்த குரு 8th ஹவுஸில் போகிறது. ஸோ தீர்க்கமாக முடிவு எடுக்க முடியலையா, டேக் டைம், கமிட் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க, கமிட் பண்ணாதீங்க, இல்லை டைம் எடுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். அதுதான் இந்த மேரேஜ் ப்ரொபோசல்ஸில் சொல்கிறது. அப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டீஃபால்ட்டாகவே விருச்சிக இந்த சில ராசிகள்லாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சரி வரல, இதுக்கெலாம் நீங்கள் லாக்கி கிடையாது நம்ம சொல்கிறோம். அதுக்கு நிறைய ராசி இருக்குது பொதுவாக அது அவுட் ஆஃப் 12. பட் ஸ்கார்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் பார்ட்னர்ஷிப்பை வந்து தேடுறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது, க்ளோஸ் டு ஹார்ட் அண்ட் க்ளோஸ் டு அந்த சோல், ஒரு சோலோட கனெக்ட் பண்ணி அப்படியே நெருங்கி இருக்கணும் ஆசைப்படுறாங்க விருச்சிகம். பட் ஆனால் ஒரு துர்பாகியம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை அவர்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே தரதில்லை. ஈவன் அவங்க பேரண்ட்ஸே அதை கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. அது ராசியோட சைனுக்காக நான் சொல்கிறேன். அதுக்காக எல்லா பேரண்ட்ஸையும் நான் சொல்ல விரும்பல. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு அவபாகியமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பெற்றோரோட அன்பு கிடைக்கல, சகோதரோட அன்பு கிடைக்கல, கணவனுடைய அன்பு கிடைக்கல, மனைவியோட அன்பு கிடைக்கல, அந்த அன்பு போதலை, பத்தலை, நான் எதிர்பார்க்குறது இவ்வளோ, எனக்கு கிடைக்கிறது இவ்வளோன்னு தான் கிடைக்குது, அதை வச்சு நான் எப்படி தான் நான் சர்வை பண்ணேன். ஏன்னா எமோஷ்னலாக யாரெல்லாம் வந்து அந்த சப்போர்ட் இல்லையோ அவங்களாம் வந்து டீஃபால்ட்டாகவே கொஞ்சம் வெளில பார்க்க அப்படி ஒரு கம்பீரமாக தெரியலாம், பட் உள்ள ஒரு குழந்தை மாதிரி அந்த ஒரு வீக்னஸ் தெரியுது. அதுதான் அந்த ஸ்கார்பியனுடைய ஒரு கேரக்டர். பட் ஆனால் அவங்க எவ்வளோ விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் அந்த அந்த ட்ரூ எமோஷன்ஸ் வந்து அவங்க பயங்கர வீக். ஸோ அதனால் விருச்சிகம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் யாராவது உங்களுக்கு பார்ட்னராக வராங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் புரிஞ்சிங்க, தே ஆர் லாங்கிங் ஃபார் லவ். அதை வந்து புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் சமாதானப்படுத்த முடியும். ஸோ அது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் நிறைய வந்து ஓவராக எதிர்பார்த்து அந்த மாதிரி ஏமாறாதீங்க. இந்த மாதம் அப்படி இருக்குது. சுக்கிரன் வந்து 5ல் இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க, சாரி, சுக்கிரன் 5ல் இருக்குது. அது சனியோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ கன்ஜெக்ஷன் ஆனதுனால இந்த லவ்வெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா, லவ் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் ஓகே ஆகிடுமா, அது எப்படி ஃபேமிலியில் பேசலாமா, இந்த சனியை வந்து சும்மா விடுவாரா,
அவர் போய் சுக்கிரனோட சேர்ந்து இருக்க, குரு 8th ஹவுஸில் இருக்க, அப்போ நீங்கள் ஃபேமிலியோட பேசினா எல்லாம் எதிர்ப்பு. ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ளாக் தான் உங்களுக்கு எடுத்த உடனே. ரிஜெக்ட், நோ. நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணி கெஞ்சி தான் கொண்டு போகணும். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க, ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஒரு முறைக்கு 100 முறை திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எதை ரொம்ப விரும்புகிறீங்களோ அதுக்கப்புறம் ரொம்ப வெறுப்பீங்க. எதை நீங்கள் ரொம்ப வெறுக்கிறீங்களோ அப்புறம் ரொம்ப விரும்புவீங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மன இயல்பு அதுக்கு உண்டு. அதுலேயும் பர்டிகுலராக அந்த கேட்ட நட்சத்திரம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி செய்யுங்க. இதனுடைய ஒரு ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன். அது ஒரு பிரதராக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த படிப்பு, இந்த எக்ஸாம், இந்த நெக்ஸ்ட் ஒரு மூவ், நெக்ஸ்ட் ஒரு காலேஜ், நெக்ஸ்ட் ஒரு வேறு ஒரு கண்ட்ரி, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் எஜுகேஷன் லோன் எங்கேயாவது ட்ரை பண்ண போனால் குரு 8th ஹவுஸில் இருந்தால் கடனை கொடுத்துருவார். அது பெருசாக வாங்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 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 விஷயத்தை பிளான் பண்ணால் ஓகே. பட் எந்த பேக்கப்பும் இல்லாமல், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் டோட்டலாகவே கடன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால் கொஞ்சம் யோசிங்க. அந்த மாதிரி ஹியூஜாக போகாதீங்க மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரம் இது கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தால் நல்லது. அதர் தன் தட் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்த்தில் வந்து இந்த குரு 8th ஹவுஸில் போனார்னா, அதுவும் மிதுனத்தில் போனால் நிறைய பேருக்கு கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் கொடுக்கும். ஜீரண மண்டலத்தில் சில பிரச்சனை கொடுக்கும். அப்புறம் சாப்பிட்ற உணவு சம்டைம்ஸ் வந்து ஒத்து போகாது, அலர்ஜிக்காக மாறும். ஒரு சிலருக்கு அது வந்து அசிடிட்டி மாதிரி சம்டைம்ஸ் டெவலப் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் விருச்சிகத்துக்கு இருக்குது. கொஞ்சம் நல்லா ஹெல்த் கேர் எடுத்துங்க. டேக் கேர் ஆஃப் ஹெல்த். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்கார்பியன்ஸ் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு அபோவ் 60 இருக்கீங்க. உங்கள் தசாபுத்திலாம் அப்படி இப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் கூட சுக்கிரன்லாம் கடந்து போயிருப்பீங்க. கிட்டத்தட்ட சந்திரன், செவ்வாய், ராகுல கூட சில பேர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இந்த வருஷம் இந்த மாதம் பர்டிகுலராக மே 2025 ஏதாவது ஸ்பெஷலாக பண்ண முடியுமா, ஏதாவது பெஸ்ட்டாக பண்ண முடியுமான்னு அவ்வளோ தெரியல. ஸோ பெரிய பிளான் எதுவும் போடாதீங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போய் பார்க்காம யோசிச்சு பண்ணுங்கள். அது நல்லது. பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் விருச்சிகம் ஒரு மாதிரி ஒரு பாரமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதம் கடந்து போகும். பட் எல்லாம் சமாளிச்சிருவீங்க. சமாளிக்கிறதுல கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வரைக்கும் பரவாயில்ல. ட்ரான்சிஷன்லாம் கொஞ்சம் அது ரெடி ஆகும். அப்சர்வ் பண்ணுங்கள். அடுத்த மாதம் கொஞ்சம் தயாராகும். ஓவராலாக விருச்சிகம் ஆன் அண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் 31 டேஸ் மே மாதத்தில் ஒரு 12 நாட்கள் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. ஒரு 19 நாட்கள் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. அதை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு லக்கி பீப்புள். தனுசு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த மே மாதம் குரு பார்வை தனுசுக்கு வரப்போகுது. சனி ஸ்கொயரில் குருவுக்கு சதிக்க போகிறார். ஸோ சனி வந்து மீனமில் இருப்பார், குரு வந்து மிதுனமில் இருப்பார். மீனத்தில் சனி, மிதுனத்தில் குரு. இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷனாக வந்துடும். அண்ட் குரு பார்வையில் தனுசு விழுந்துடும். தனுசுக்கு டிஃபால்ட்டாகவே சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருந்து பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க சிந்திக்கிற சிந்தனை அவங்களுக்கு சரியாக பயன்படாது, அடுத்தவங்களுக்கு நல்லா பயன்படும். அது அடிப்படையில் உண்டு. இந்த முறை குரு பார்வை என்ன பண்ணால் அதையும் திருத்தம் பண்ணி அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஒரு ஆசை, ஒரு ஆர்வத்தை அது அவங்களுக்கே சாதகமாக பண்ணி கொடுக்குற இடத்துல வந்து இந்த குரு பார்வை வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குன்றதை நான் வந்து பார்க்குறேன். அதுவும் ரொம்ப சாதகமாக தெரியுது எனக்கு. அடுத்தது வந்து நான் பார்க்குறது என்னென்னா, இந்த மந்த் டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணதில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக, செவ்வாயை தவிர. செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து சரியாக பொசிஷனில் இல்லை. ஒரு 12 டேஸ் விட்டுடும், ஒன்றும் பண்ணாது. மற்றபடி மீதி நாட்கள்லாம் அந்த செவ்வாய் வந்து என்ன மாதிரி ட்ரபிள் பண்ணணும் பெரிய ஒரு செக் பண்ணி பார்த்துட்டேன். தனுசை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு மனக்குழப்பம், இல்லை ஒரு மனத்தயக்கம், இல்லை உறவுகளால் வர நெருக்கடி, இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் மூலிமா வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை, ஒரு எமோஷ்னல் ட்ரபிள், சகோதரர்களால் வரக்கூடிய ஒரு யுத்தம், சகோதரிகளால் வரக்கூடிய ஒரு வருத்தம், சின்னதாக ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் எனர்ஜி, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தனுசுக்கு. இதுதான் அந்த செவ்வாய் பண்ணுறது. மீதி எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க. இந்த மாதிரி செவ்வாய் வரப்போகுது, என்ன அப்சர்வேஷன், என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக. செவ்வாய் வந்து சந்திரனுடைய கடகராசியில் வந்து நீச்சம் அடைகிறாரு. ஸோ கடகம்னா நீர்னா வாட்டர். ஏதாவது ஒரு பெரிய கோயிலை தேர்வு செய்யுங்க. அந்த கோயில் வந்து ஒரு கடல் ஓரமாக, ஒரு நல்ல ஒரு நதி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருந்தால் நல்லது. அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் கை காலை அலம்பி நீங்கள் வந்து உங்கள் தலையில் கூட அதை வந்து நீங்கள் முங்கி எழலாம். இல்லை தண்ணியாவது தெளித்து நீங்கள் அந்த ஆலயத்தில் வந்து போய் அமைதியாக பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணி உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திட்டீங்கன்னா இந்த செவ்வாயோடைய ஆக்டிவேஷன் நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாறும்.
செவ்வாய்னா வந்து நல்ல புரதச்சத்து நிறைந்த உணவு. ஸோ நல்ல ஃபுட்டு வந்து அறுசுவை உணவு வந்து யாருக்காவது தானம் பண்ணுங்கள் புவர் பீப்புளுக்கு. இதெல்லாம் அந்த செவ்வாயோடைய அந்த நெகட்டிவை வந்து ஓவர் கம் பண்ணி இந்த மாதத்தை சப்போர்ட் பண்ணும். அதர்வைஸ் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பெருசாக சொல்லிடுறேன். செவ்வாய் என்றால் மங்களன், மங்களன் என்றால் ஆண், ஆண் என்றால் கணவன். பெண்களுக்கு குறிப்பாக தனுசில் பிறந்த பெண்களுக்கு அந்த கணவர் மேலே ஒரு வெறுப்பு, கோபம், சண்டை வரும். ஒரு ஆத்திரம் வரும். பண்ணாதீங்க. அது வந்து செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதால தேவையில்லாத சண்டையை டெவலப் பண்ணிவிடும். பிரச்சனையை பெருசாக்கும். இந்த மாதம் அதை கடந்து விட்டுடுங்க. செவ்வாய் என்றால் சகோதர சகோதரிகள். ஸோ சகோதரி சகோதரிகிட்ட போய் சண்டை போடாதீங்க. எமோஷனலாக பண்ண வைக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செவ்வாயோட ஆக்டிவேஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா இதை மட்டும் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா தனுசுக்கு மீதியெல்லாம் நல்லா இருக்குது. புதன் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா கொடுத்துரும். சூரியன் வந்து பதவி வேணுமா பதவி கொடுக்கும். குரு வந்து ஒரு பொருள் வாங்கணும் பொருளை வாங்க வைக்கும். அப்புறம் சொல்ல மாதிரி ப்ராப்பர்ட்டி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா நீச்சமான செவ்வாயாக இருக்கிறதுனால இந்த மாதம் தனுசு ராசியை சேர்ந்தவங்க, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு இது ஒரு உகந்த காலமாக இல்லை. ஸோ அடுத்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதம் அதை மட்டும் தவிர்த்தால் போதும். மீதியெல்லாம் நல்லா இருக்குது. அண்டு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது தனுசுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இல்லைனாலும் கூட வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைச்சி கொடுத்துரும். அது நல்லா இருக்குது. அது ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குன்னா குரு வரார், உங்களுக்கு 7ல் வரார். அவர் பார்வை வந்ததுன்னா உங்களை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக கொண்டு வர உங்கள் டீச்சரே உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் டீச்சர் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ண எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு நீங்கள் வரி எதிர்பார்க்க, அதெல்லாம் கொஞ்சம் பாராட்டு மழை தான். அது நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து குருவினால் கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து ஹெல்த்தில் வந்து ஏதாவது ட்ரபிள் கொடுக்குதான்னு பார்த்ததில் நான் சொன்ன மாதிரி செவ்வாயை தவிர வேறு எதுவும் பண்ணல. ஸோ டேக் கேர் ஆஃப் ஹெல்த்து. ஏதாவது கொஞ்சம் டவுனாக இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் போய் ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஓவரால் தனுசு இந்த மாதம் ஒரு குட் ஆக்டிவேஷன் இருக்குது. அது வந்து குரு பார்வை வருது. ஒரு பார்வை வந்தாலே போதும், ஒரு மனசு வந்து புத்துணர்ச்சி அடையும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு எனர்ஜி வரும். அது வந்து ஒரு டிஃபால்ட்டாக உங்களை வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. சனி 4th ஹவுஸில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் நான் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க, 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்க, கார் யூஸ் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து ஒரு ட்ரிப் ஏதோ பிளான் பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். ஒரு சேஃபாக இருக்கிறது நல்லது. அண்டு ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை வந்து உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதால இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா உடனே கன்சல்ட் பண்ணி பார்த்துங்க. ஓவராலாக வந்து இந்த மாதம் வந்து ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் வந்து ஜாபில் இருக்குது, அந்த பிளான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்குது, அந்த பிளான் ஒரு க்ரோத்தில் இருக்குது, அது ஃபேமிலியில் வந்து ஒரு கல்யாண விஷயமா இருக்குது, அது ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த குரு பார்வை சப்போர்ட் பண்ணும். ஸோ தனுசு, இந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரம். இந்த வரம் வந்து ஒரு வருஷம் இருக்குது. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வரம் வந்து நல்லாவே ஆக்டிவாக இருக்குது. ஸோ இனிஷியலாகவே உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக நான் வந்து இதை பார்க்குறேன். யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பெஸ்ட் விஷஸ். மகர ராசி. மகரம் வந்து எல்லோரும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறீங்க, ஏன்னா சனி பயிற்சி நடந்து முடிஞ்சதுனால. ஸோ மகரம் எல்லாரும் தொட்டது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட மே மாதத்தில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மே மாதத்தில் வந்து சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சனியோட கன்ஜெக்ஷனாக இருக்கார். புதன் 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ்க்கு ட்ரான்சிஷன் நடக்க போகுது. சூரியன் ஆல்ரெடி எக்ஸாக்ட், பட் மகரத்துக்கு சூரியனால் பெரிய ஆதாயம் இல்லை. செவ்வாய் வந்து 7th ஹவுஸில் நீச்சமாக இருப்பார் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும். குரு 6ல் ட்ரான்சிஷன் நடக்க போகுது. ஸோ குரு 6க்கு போயிட்டார்னா எல்லோரும் இந்த குரு வந்து எப்படின்னு கேட்பீங்க. பட் மகரத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குரு வந்து லாட் ஆஃப் 12 and 3. ஸோ பெரிய ஆதாய பலன் தரும். நீங்கள் 3 பிளான்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சனி நல்லா இருக்காரா மகரத்துக்கு? உங்கள் உழைப்பு நல்லா இருக்குது, உங்கள் வேலை நல்லா இருக்குது, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, உங்கள் முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சனி நல்லா இருக்கார். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சிங்க. சனி வந்து உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டது, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட டேலண்ட்டு, ஸோ உங்களுடைய முயற்சி, உங்களோட மூவ் எல்லாமே ஃபேவராக இருக்குது. அப்போ சனி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறாரு உங்களுக்கு. ரெண்டாவது வந்து சுக்கிரன் நல்லா இருக்காரா? லக் இருக்கா? செய்கிற விஷயத்தில் வந்து பணம் வருமா? அது வேலை சக்ஸஸ் ஆகுமா? வேலை கிடைக்குமா? மைக்ரேஷன் நடக்குமா? நம்ம செய்கிற பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருமா? இன்வெஸ்ட்மெண்ட் பக்காவாக பண்ண முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குமா? ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல பல மடங்கு உயருமா? அது அக்குமுலேட் ஆகுமா? அது சுக்கிரன் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது. சனியோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, ராஜயோகத்தோடு இருக்குது. இப்போ 2 மேட்ரு கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கரியர், ஜாப், பிஸ்னஸ். ரெண்டாவது மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு.
மூணாவது புதன் நல்லா இருக்காரா? புதன் நல்லா இருக்காரா? நான் புத்தி நல்லா இருக்கா? அறிவு நல்லா இருக்கா? படிப்பு நல்லா இருக்கா? எக்ஸாம் கிளியராக இருக்கா? செய்கிற முயற்சி பிளான் கரெக்டாக இருக்கா? எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது? திங்ஸ் கரெக்டாக நான் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? நான் போட்ட திட்டத்தை போட்ட டைமில் முடிக்க முடியுமா? டைம் மேனேஜ் பண்ண முடியுமா? எப்படி இருக்குது? எனக்கு ஃபேம் எப்படி இருக்குது? புதன் நல்லா இருக்காரு. 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ்க்கு மாறுறாரு. 3ர்ட்லேருந்து 4த்துக்கு போகிறாரு. ஸோ 3 விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஒன்று சனி, இன்னொன்று சுக்கிரன், புதன். இது மகரத்துக்கு போதும். இதுக்கு மேலே வேறு யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவசியம் இல்லை. இப்போ பிரச்சனை ஏதாவது பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். பிரச்சனை என்னன்னா வேறு ஏதாவது கிரகங்கள் நமக்கு தடையாக இருக்கா? இன்னும் ஒன்று ஒரு நியூட்ரலாக இருந்தால் போதும். செவ்வாய் மகரத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு நியூட்ரலாக வந்தால் போதும். அது ஃபேவராக கூட இருக்க தேவையில்லை. உச்சமாக இருந்தால் எக்ஸ்ட்ராடனரி, பட் நியூட்ரலாக இருந்தால் போதும். பட் செவ்வாய் கரெக்டாக 7th ஹவுஸில் இருக்குது, நீச்சமாக இருக்குது. நீச்சமானாலும் 7ல் இருக்குது, அவரோட பார்வை இருக்குது. 1st ஹவுஸ்லேயும் இருக்குது, 2nd ஹவுஸ்லேயும் இருக்குது. அந்த இடத்துல சந்திரன் ஒரு 12 days செவ்வாய்க்கு வந்து அந்த கனெக்ட் பண்ணிவிடுவார். எப்படி கனெக்ட் பண்ணுவார் தெரியுமா? மகரமில் சந்திரன் இருப்பார் 2.25 நாள், அப்போ செவ்வாய்க்கு அது ஒரு ஆக்டிவேஷன். மேஷமில் சந்திரன் இருப்பார், பரிவர்த்தனை பண்ணி ஒரு ஆக்டிவேஷன். அதே சந்திரன் வந்து கடகத்தில் இருப்பார், அப்போ செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து கூட்டணி, அது பேர் கன்ஜெக்ஷன். அதே சந்திரன் வந்து மறுபடியும் ஸ்கார்பியன் விருச்சிகத்தில் வருவார், அங்கே மறுபடியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கும், எக்ஸ்சேஞ்சிங் யர் ஹவுசஸ். புரியுதா உங்களுக்கு? ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அடைவார், அப்போ வந்து வீடு கொடுத்த உச்சம் அடையும் போது நீச்ச பங்கம் அடையும். இதெல்லாம் காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸ் தான் மகரத்து 12 days ஆக்டிவேஷன் செவ்வாய் கொடுத்துரும். ஸோ நியூட்ரல் பிளான்ட்டும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. 60% எடுத்துக்கலாம், 60%. இப்போ குருவுக்கு வருவோம். குரு வந்து தேர்வாரா தேர மாட்டாரா? மகரத்துக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? 6ல் குரு போகிற போனால் போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ல் குரு போகிறது உங்களுக்கு அட்வான்டேஜ் தாங்க. மகரம் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு கடன் தீர்றது, பிரச்சனை தீர்றதுக்கெலாம் அட்வான்டேஜ் தான் அது மகரம். அது நல்ல விஷயந்தான். அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் யாரை செக் பண்ணால் ராகு கேது மெயினாக பார்க்கணும். ராகு கேது எப்படி இருக்காங்க? 2 and 8ல் பொசிஷன் எடுக்கிறாங்க. ராகு கேது 2 and 8ல் வந்து மகரமுக்கு ராகு கேது வர்றது வந்து கெடுதல் இல்லை. ஏன் கெடுதல் இல்லை? ராகு சனி வீட்டுக்கு வர்றார். சனி உங்கள் ராசிநாதன். ராகு வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அவரோட பார்வை எதிர்நோக்கி தான் இருக்கும். அப்போ வந்து அந்த வீடு கொடுத்தவன் சனி, அந்த சனி வந்து 3ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கிறதுனால ராகுடைய ஆக்டிவேஷன்ஸ் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். கேது மட்டும் 8ல் இருக்கிறதுனால சும்மா அப்படி கொஞ்சம் ஹெல்த்து, மைனர் ஹெல்த் இஷ்யூ அப்படியே லைட்டாக ஒரு சின்ன காட்டும். சாப்பிட்ற சாப்பாடு, உங்களுடைய உணவு பழக்க முறை, உங்களை தண்ணி, வாட்டர், மெடிசன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும். மகரம் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதம் வந்து ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட திட்டம் போடுறீங்களா? போடுங்க. யூஆர் இன்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கணுமா? முடிக்கலாம். வெளிநாடு பயணம் பண்ணலாம். மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் பிளான் இருக்குது, 7ல் செஞ்சு முடிஞ்சிடுச்சு, இனிமேல் என் ஸ்கோர் பாஸ் ஆகிடுமா, என்னுடைய அரியர்ஸ் நான் கிளியர் பண்ணிவிடுவேனா, இனிமேல் நான் செய்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா, நான் எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டி கிடைக்குமா, நான் எதிர்பார்க்குற அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நான் உள்ளே நுழைஞ்சிருவேனா, இந்த எல்லா விஷயத்துக்கும் த ஆன்சர் இஸ் எஸ். த ஆன்சர் இஸ் வெரி பாசிட்டிவ். அது வந்து உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். பெண்களுக்கு குறிப்பாக 7ல் சனி முடிஞ்சது, தலைவலி போயிடுச்சு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை மாறுது, குழப்பமான வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகுது. யாரெல்லாம் அவங்களை எதிர்த்து, யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்தா அவங்களுக்கு வந்து திரும்பி விலகி போயிடுறாங்க, இல்லை அவங்க நண்பர்களாக மாறுறாங்கன்னு அர்த்தம். இழந்ததை மீண்டும் அடையிற நேரம் இது மே மாதம். கடன் பிரச்சனை குறைய போகுதுன்னு அர்த்தம். நோய்கள்லேருந்து விடுதலை, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ். அப்போ மே மாதம் வந்து மகரத்துக்கு நல்ல காம்பினேஷன் தான். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாடான் இருக்கும். அப்பா கடவுளே, கடவுள் கண்ணை திறந்துட்டார், கடவுள் என்னை காப்பாற்றிட்டார்ன்ற மாதிரி இருக்கும். அப்பாடான் இருக்கும். வாய்ப்பு தேடி வரும். பல வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை தெளிவு அடையும். என்ன பண்ணலான்னு கிளியர் கட்டாக புரியும். ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ மகரம் ஓவராலாக வந்து நீங்கள் என்ன இதில் எடுத்தாலுமே, எந்த ஏஜ் குரூப் எடுத்தாலுமே, நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ, உங்களுடைய செயல்கள் என்னவோ, உங்கள் வாழ்க்கை என்னவோ, உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ, அதுக்கெல்லாம் பலனை தரக்கூடிய நேரம்தான் இது. ஸோ மே மாதம் மகர ராசி இது கூட பொருந்தி வந்து மே மகரம் நல்ல பொருத்தமான ஒரு நேரம், ஒரு நல்ல பொருத்தமான ஒரு வாழ்க்கை தருணம், ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிற ஒரு நேரம். அதனால் முயற்சி எடுங்க, அந்த பலனை அனுபவிங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி. கும்பம் மே மாதம் இதுக்காக தானே காத்திருந்தீங்க. கும்பம் குரு பெயர்ச்சி. கும்பத்துக்கு லார்ட் ஆஃப் 2 and 11, 2க்கும் 11க்கும் அதிபதி. பணம் வேணுங்க, பணம் வேணும். கும்பம் கடன் தீரணும், ஜாபில் நல்ல சேஞ்சஸ் வேணும், ஜாபில் டென்ஷன், நெருக்கடி, மன உளைச்சல், சேஞ்சஸ். when we going to see the changes? இப்போ தான் இந்த மே மாதம் தான் அந்த சேஞ்சஸ்.
ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வராரு. ராகு வந்து ஒரு தலை உள்ள ஒரு கிரகம். தலையில் வந்து பொசிஷன் எடுக்க போகுது. ராகு சந்திரன் மேலே வந்துடும். சந்திரன் மனசு மேலே வந்து ராகு பொசிஷன் எடுக்கும். மனசு அப்படியே என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே போட்டு ஆட்டி படைக்கிற மாதிரி வச்சுருக்கும். ஆனால் குரு பார்வை விழுது. அது அப்படியே சுபமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ கும்பம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சு, இந்த மாதம் நடக்கக்கூடிய குரு பேச்சு இரண்டுமே உங்களுக்கு பர்டிகுலராக கும்பம் அது ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு இதுவாக இருக்குது. சனி ஆல்ரெடி செகண்ட் ஹவுஸில். பணம் தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணத்துக்குண்டான வாழ்க்கை, பணத்துக்குண்டான தேவை, பணத்துக்குண்டான வரவு, அதுக்குண்டான வேலை, அதுக்குண்டான தொழில், அதுக்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான ப்ரொபோசல், அதுக்குண்டான ப்ராஜெக்ட், அதுக்குண்டான மைக்ரேஷன், இதெல்லாம் ரிசல்ட்டை கொடுக்கும். வீசா, ஏன்னா பணம் தான் அப்படிங்கிற விஷயத்துக்கு கும்பத்துக்கு இனி ஆக்டிவேஷன் இஸ் அ பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். இட்ஸ் அ குட் டைம். நினச்சது அது வந்து என்ன நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு இந்த நேரம், அந்த நேரத்துக்கு அந்த கிரக பார்வை எல்லாமே நல்ல நேரமாக இருக்குது கும்பத்துக்கு. அது வந்து அந்த கும்பத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட சப்போர்ட். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் இதே 7 சனியில் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் நடக்கலை, தடை. இப்போ அந்த தடை நீங்கக்கூடிய நேரம். குரு பார்வை வருது, குரு பலன் வருது, குழந்தை பாக்கியம் வருது, நேரம் வந்திருக்கு. தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், ஒரு ஆவரேஜாக இருந்தால் போதும், கிளிக் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கும்பம், ரொம்ப காலமாக நாங்கள் அப்படியே விட்டுடலாம், வேண்டாம், சேர்றோம், பிரிகிறோம், இப்படி எப்படியோ தாக்கு பிடிச்சி ஒரு தடவை வந்துட்டோம், கல்யாணம் பண்ணலாமா வேண்டாம், நடக்குமா நடக்காதா, அது நேரம் வந்திருக்கா இல்லையா, குரு பலன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாரோட பழகி ரொம்ப வருஷம் ஒரு பயணமாக இருந்தீங்களோ அந்த வாழ்க்கை நீங்கள் வந்து வாழ்க்கை துணையாக அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு இது ஒரு டைம். கும்பம் நிறைய மன உளைச்சல், எனக்கு ஒரு மாதிரி ஒரு மன நெருக்கடி, எனக்கு இருக்கவே பிடிக்கல, வீட்டில் இருக்க பிடிக்கல, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், இரிட்டேஷன், டெய்லி சண்டை, வருத்தம், எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே ஒத்துக்கல, அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும். இது வந்து நல்லா மாறிடுச்சுன்னு நான் சொல்லலை, பட் காம்ப்ரமைஸ் பண்ணிடும். குரு பார்வை உங்களை வந்து கொஞ்சம் கூலாக இருக்க வைக்கும். அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன், பட் மறக்கிறது தான் நல்லது. கும்பம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபைனான்ஷியலாக ஏதாவது நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, கொடுத்ததெல்லாம் வரணும், இருக்கிறதெல்லாம் அது வந்து எடுத்து கரெக்டாக பயன்படுத்தணும், அதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்ல ஆக்டிவேஷனில் இருக்குது. கும்பம் வெரி குட் ஆக்டிவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ், அதனால் வந்து எனக்கு வந்து நான் சொல்கிறத என் ஃபேமிலி லிசன் பண்ணல, என் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, நான் சொன்னால் யாரும் நம்பலை, பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஐ வாண்ட் டு டூ திஸ், ஐ வாண்ட் டு டூ தட் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது, பட் நோ ஒன் இஸ் ரெடி டு லிசன் மீ அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதெல்லாம் இப்போ மாறுதுன்னு அர்த்தம். சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாங்க, அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க, அப்ரூவ் கூட பண்ணுவாங்க. படிப்பு இந்த முறை வந்து ஒரு பாசிட்டிவாக கிளியராக கொண்டு போகும். ஸோ நல்ல விதமாக அது நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். கும்பம் மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் தான் அது. பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சரி செகண்ட் ஹவுஸில் இருக்க கொஞ்சம் வாக்குஸ்தானம் மட்டும் நிதானமாக இருந்தீங்கன்னா போதும். உங்கள் நெய்பர்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, உங்கள் உறவுகிட்ட, உங்கள் கணவர்கிட்ட, உங்கள் பிள்ளைங்கிட்ட எதுவாக இருந்தாலும் ஆக்ஷனில் அவங்களுக்கு தேவையான கடமையை செய்யுங்க. பட் எதுவுமே பேசாதீங்க அதிகம். ஒன் வேர்ட் ஆன்சர், எல்லாத்துக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். முகம் சுழிக்காமல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் எப்படி வாழ்கிறது, என்னுடைய எமோஷன் நான் யார்கிட்ட தான் காட்டுறது, கரெக்டு தான். எல்லாருக்கும் எமோஷன் இருக்கும், எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ப்ரே காட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் கடவுள் மடி போய் உட்காந்து அழுவுங்க, சீக்கிரம் சிரிங்க, குறைய சொல்லலாம் சொல்லுங்கள், தேவையானதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் சொல்கிறதுனால அது வந்து இப்போ ஆன்சர் உடனே கிடைக்குதோ இல்லையோ, பட் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும், அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். பட் ஃபேமிலியில் போய் இதை வந்து நீங்கள் கொட்டாதீங்க, அது பெரிய பிரச்சனையாக தான் மாறும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். பட் ஃபைனான்ஷியலி இப்போ ஓகே. கம்பேர் டு 2024-23 கம்பேர் பண்ணிங்கன்னா 2025 இஸ் பெட்டர். மேக்கு அப்புறம், அதுவும் மே மாதம் நம்ம இந்த மாத பலனையும் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. சுக்கிரன் உச்சம் செகண்ட் ஹவுஸில். குடும்பத்துக்கு தேவைகள் வந்து கடன் மூலியமாவது வரும். புதன் தேர்ட் ஹவுஸில், அதோடைய மூமெண்ட்டும் நல்லா இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஹெல்த்து மட்டும் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராஜா. ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்குன்னா நீங்கள் தான் கிங் அண்ட் குவீன். என் ஹெல்த்து நல்லா இருக்குப்பா, நான் நல்லா என் உடம்பை பார்த்துக்கிட்டேன், நான் சின்ன வயசுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணுறேன், நான் சின்ன வயசுலேருந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறேன், ஐம் ஈட்டிங் வெல்,
எனக்கு நல்ல பேக்கப் இருக்குது, எனக்கு நல்ல பணம் இருக்குது, எனக்கு நல்ல நான் நல்லா ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டேன், கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா, ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னா நான் நல்லா என்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் ராஜா. ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் ஏதாவது ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அதை சீரியஸாக டேக் கேர் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கேட்டீங்க கும்பம் என்ன பண்ணுது, சம் ரெமெடி ப்ளீஸ் இல்லை, சம் ரெமெடி. வாட்ஸ் அ ரெமெடி? காற்று ராசி கும்பம், காற்று ராசி 3 காற்று ராசியில் கும்பம் ஒரு ராசி. அது சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வேறு அதிகம், டாமினேட்டிங். ராகுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு கும்பம். ஸோ அந்த ராசியில் பிறக்கிறவங்க வந்து இந்த வாயு புத்திரன், ஸோ வாயு கடவுள் ஹனுமான் நீங்கள் வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், டென்ஷனை குறைக்கும், தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷனை குறைக்கும். ஹெல்த் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக வந்துடும், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஃபிட்டாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது கும்பம் இந்த சமயத்தில். சனியுடைய ராசியான கும்பத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் எப்போவுமே உங்களோட பார்வை வந்து ஏழைகள் மேலே எப்போவுமே இருக்கணும். சனியுடைய ராசி எல்லாருக்கும் ஏழைகள் மேலே பார்வை இருக்கணும். பட் சனியுடைய ராசியில் பிறக்கிறவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கிற மெசேஜே அதுதான். ஸோ நீடி பீப்புள், புவர், அவங்கள போய் காப்பாற்றுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது வந்து 7 சனிய தாக்கம் குறையும் உங்களுக்கு. வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை தெரியல. மே மாதம் பரவாயில்ல, நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் நல்ல மாற்றமாக இருக்குது. 6ல் செவ்வாய் மட்டும் நீச்சம் அடைஞ்சிருக்கு. ஒரு வகையில் செவ்வாய் 6ல் இருக்கிறது அட்வான்டேஜாக பார்த்தாலுமே இன்னொரு சைடில் செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறது கொஞ்சம் ஸ்லோ பிக்கப், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். பட் திஸ் மந்த் ஆஃப்டர் 15th of May ரிசல்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ கெட் ரெடி. குட் லக். மீனராசி கடைசி ராசி மீனராசி, பட் குருவுடைய ராசி. இந்த மீனம் வந்து எல்லாரும் கேட்டாங்க ஜென்ம சனி ஒட்டு ஏதாவது பண்ணுமா, ஜென்ம சனி. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், ஜென்ம சனி என்றால் தலைக்கு மேலே வருது, ப்ரெஷர் கொடுக்குது. பட் குருவுடைய வீடு ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஜென்ம சனி தான், அவர் வேலையை அவர் காட்டுவார். பட் குரு இந்த முறை டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில் குரு வந்து மிதுனத்துக்கு வரார். ஸோ குருவுடைய பொசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவரோட ஆக்டிவேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவரோட பார்வை 10th ஹவுஸில் விழும், 10ல் பதியும். 10ல் பதிச்சுன்னா உங்களுக்கு வேலை விஷயத்தை மட்டும் காப்பாற்றி கொடுத்துரும். இது வரைக்கும் விரயத்தில் இருந்த சனி வந்து விரயம், செலவு, அலைச்சல், மன உளைச்சல், உடல் நோய்கள் இதெல்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்தி இருந்ததுன்னா, இந்த குரு வந்து பார்வை வந்து 10ல் பதியும் போது அதோடைய ஆக்டிவேஷன் வில் பி அ பெட்டர் ஆக்டிவேஷன், பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். அவர் வேலையை காப்பாற்றுவார், உங்கள் அதிகாரத்தை காப்பாற்றுவார், உங்கள் வேலையை காப்பாற்றுவார், உங்கள் பணத்தை காப்பாற்றுவார். அது வரைக்கும் குரு பண்ணிவிடுவார் உங்களுக்கு. அது ஒரு ப்ளஸ்ஸு. பட் சனி 1st ஹவுஸில் வந்து நிறைய பேர் நான் மீனம் பார்த்துருக்கேன், ரொம்ப க்ளோஸ் குரூப், எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ தான் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அன்னெசரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருக்குது. காது பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, சில பேருக்கு ஸ்கின்னு, சில பேருக்கு கால் வலி, அப்படி ஒவ்வொருத்துக்கு பல்லு, நிறைய பேருக்கு பல்லு. ஏன்னா சனி வந்து இந்த பல்லுடைய சொத்தை, அந்த கேவிட்டி, இதெல்லாம் அந்த சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். பல்லுடைய இந்த வேர் இருக்கு இல்லையா, அது ஈர் அதெல்லாம் அந்த சனியுடைய ஆதிக்கம். நிறைய பேருக்கு கண்களில் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் மீனத்துக்கு இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணி. ஹெல்த் தான் நம்பர் 1. சரி, நிறைய பேர் கிடையாது ஹெல்த் இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், வாட் டு டூ. நான் ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். 1st ஹவுஸ்னால், அதாவது மீனம் ராசின்னு வச்சுங்க. ராசினா சந்திரன் மீனத்தில் இருக்குது. மீனம் லக்னம்னா உங்களுடைய லக்னாதிபதி குரு. ஸோ 1st ஹவுஸில் அந்த சனி வராதுன்னு சொன்னால் தலைனா மூளை, அறிவு, எமோஷன் எல்லாமே அந்த தலை சம்மந்தப்பட்டது தான், பிரெயின். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா, டெய்லி பிளெஸிங் கொடுத்தாங்கன்னா, இந்த 7 சனி தாக்கம் தானாக குறையும். உங்களோட வயதில் மூத்தவங்க, சப்போஸ் நீங்களே வந்து நினைக்கலாம், நானே ஒரு சீனியர் சிட்டிசன், எனக்கு வயசு 65 ஆயிடுச்சு, நான் போய் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது? ஒரு நல்ல குரு கிட்ட வாங்கலாம். கோ டு எனி டெம்பிள், நல்ல ஒரு சாதுஸ் இருப்பாங்க, நல்ல குரு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குங்க, தலை வணங்கி வாங்குங்க. அப்போ அவங்களுடைய கரங்கள் உங்கள் தலையில் பட்டுதுன்னா, இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியோட தாக்கம் குறையும். அதே தான் ப்ரேயர்ஸ். நம்ம விழுந்து சாஷ்டாங்கமாக கும்பிடுறோம்ல, அதுவும் அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர்ஸ், ஒரு அதான் சொல்லுவாங்க இல்லையா, சரண்டர் டு த அல்மைட்டி, எல்லாம் உள்ள இறைவனிடத்தில் போய் ஒரு நம்பி நீங்கள் வந்து ஒரு வழிபாடு செய்யும் பொழுது இந்த 7 சனிய தாக்கம் குறையும். இது வந்து வெறும் ஹெல்த்துக்காக மட்டும் கிடையாது, மைண்டு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்கும். ஆனால் செய்ய விடாது, தடங்கள் வரும், அதை மீறி போங்க. 2வது வந்து எப்பவுமே சனி கிட்ட வந்துட்டாருன்னு சொன்னோம்னா, சனி ஆதிக்கம் உடையவர்களுக்கு உதவி செய்தால் சனி அப்படியே பிரச்சனையை கம்மி பண்ணிடுவார், அவரே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார். சனி ஆதிக்கம் உடையவர்கள் யார்?
வறுமையில் உள்ளவங்க, ஏழ்மையில் உள்ளவங்க, உடலால் முடியாதவங்க, குடும்பமே இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, வாழ்க்கை இல்லாதவங்க, ஒரு 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 அடைக்கலத்தில் தான் வாழ்கிறாங்க, ஆதரவற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா சனி உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கும். மீனம். மற்றபடி இந்த மீனத்துக்கு வந்து ஒரு மாணவர்களாக இருங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு இல்லத்தரசிகளாக இருங்க, குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான முயற்சி எடுங்க. திருமணத்துக்கு இது சரியான நேரம் கிடையாது, அதனால் அது வந்து யோசித்து பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் பார்ட்னரோட ராசி வந்து நல்ல ராசியாக இருக்கணும், அதுக்கு பார்த்து பண்ணுங்கள். மீதி வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை நல்லா இருக்குது. ஸோ ஆக்டிவேஷன்ஸ் குட் ஆக்டிவேஷன். ஆனால் இருந்தாலும் முயற்சியை வந்து நிறைய பேர் எடுங்க. நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கே ஒன்று தோணும். ஸோ எதையுமே போட்டு குழப்பிக்காமல் கொஞ்சம் நல்லா தெளிவாக முடிவெடுக்கிறது நல்லது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு, குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஒரு புரியாது. நிறைய பேருக்கு நிறைய புரியாது. புதிதாக திருமணம் செய்கிறவங்களுக்கு தான் வந்து நிறைய அதிருப்திகளை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். பட் அது வந்து நீங்கள் முன்னாடியே நல்லா கிளியராக வெரிஃபை பண்ணிக்கிங்க. வரன் பார்க்கும்போதே நல்லா தரோவாக வெரிஃபை பண்ணி, ஏன்னா உங்கள் ஏஜ் ஒருவேளை அந்த திருமண வயதில் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி ஆகணும், அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கூட நல்லா தரோவாக செக் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. ஓவரால் நான் சொல்ல விரும்புகிறது, மீனம் இது ஜென்ம சனி. மே மாதம் ஒரு சப்போர்ட் என்னென்னா, குரு வரார். குரு வந்து ஒரு 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்து ஓரளவுக்கு உங்களை பேலன்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருப்பார். பொருளாதாரத்துக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் அவர் கொடுத்துருவார். பட் இந்த சனி குழப்பத்துக்கு என்னென்ன வேலையை பண்ணுமோ அத்தனையும் பண்ண ஆரம்பிக்கும். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியில் போகணும். அதுக்கு தான் நான் நிறைய ரெமெடி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜென்ம சனி உங்களுக்கு உடல் ரீதியாக மட்டும்தான் பாதிப்பை தருது. அதனால் அதை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓவரால் மீன ராசி கடந்து வந்துருங்க. எப்படியாவது கடந்து வந்துருங்க. உங்களுக்கு ஒரே நல்ல விஷயம், குரு உங்களுடைய ராசிநாதன், அவர் ஒரு சுப கிரகம். என்ன நடந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயத்தை வாழ்க்கையில் மெசேஜாக உங்களுக்கு கொடுப்பார். அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்து செல்லுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கிறது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவாக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன், புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுப்போம். ராசி என்பது உங்கள் மனசு, உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன், உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நமக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதோட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னன்றதை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளோட நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutes தான் ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன் அதோட இன்னொரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்.
யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னன்னா 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுன்னா என்ன நட்சத்திரம்ல பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத இன்னொரு டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும். ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். பட் மாத பலனை இந்த அளவுக்கு காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோடு நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் உங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தால் நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமா, எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அதை என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து, வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சு, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பாருங்கள், பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்து தான் இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகளாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். இந்த மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.